பாலச்சந்திரன் எழுதிய மண்ணின் மனம் கமழும் நாடகம். கிராமத்து கனவுகள். வணக்கம், நான் தான் சாந்தினி. இன்னும் உங்களுக்கு தெரியாதே, என்ற அப்பாவின் பேர் முத்தையா, அம்மா சிவபாக்கியம், பெரிய அண்ணா வசந்தன், அக்கா நந்தினி, ஆசை அண்ணா ஜெயந்தன், சின்னண்ணாண்ட பெயர் துஷ்யந்தன். எல்லாரும் ஒரு கிராமத்துல இருக்கிறோம். எங்களோட வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. எங்களோட கிராமத்துலயும் அப்படித்தான், நிறைய பேருக்கு நிறைய கனவு. எனக்கு எத்தனை வயசா இருக்கும்னு யோசிக்கிறீங்களோ? இந்த கதை தொடங்கிக்க எனக்கு 7 வயசு. இன்றைக்கு எங்கட வீட்டுல ஒரே சந்தோஷம். சத்தம் கேக்குதா? ஓம், என்ற மூத்தண்ணா வசந்தனுக்கு வேலை கிடைச்சிட்டது. இன்றைக்கு கொழும்புக்கு போறார். அதுதான் எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த அதுதான் என் அப்பா ஏதோ சொல்றாரு, நான் கேப்பேன். தம்பி வசந்தன், பிள்ளையார் கோயிலடிக்கு போட்டு வந்துட்டியே? ஓமப்பா, கோயிலடி போய் கற்பூரம் கொடுத்திட்டு தான் பாரன். வழியில சித்தப்பா கண்டவர். தம்பி ராசனோ என்னவா? சித்தப்பா சொன்னார், ஆரோ தனக்கு தெரிஞ்சாக்கள் தெய்வலையில இருக்கணுமாம், தான் கடிதம் தாராம். சரி, அங்க கொஞ்ச நாளா தங்கி கொண்டு பிறகு வேற எங்கேயாவது ரூம் எடுத்துக்கொண்டு போகலாமா? தெரிஞ்சவை என்றாலும் சம்பளம் எடுத்த உடனே ஒரு கணக்கு காசை குடு தம்பி. இல்லை என்றால் அதுகள் வேண்டாம் அப்படி இப்படி என்று சொன்னா விட்டுடாத. வீட்டுக்கு தேவையான சாமான்களை வேண்டிக் கொண்டே கொடுத்துடு. வசந்தன், இந்த சித்தப்பா சொன்ன ஆக்கள் தமிழாக்கள் தானே? இல்லையப்பா, சில்வா அண்டு சித்தப்பாவோட முந்தி வேலை செய்த மனுஷனாம். தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று சொன்னார். எனக்கும் சாடிய ஞாபகம் இருக்குது. தாசன் முந்தி அடிக்கடி சொல்றவன் அருமையான மனுஷன் அண்டு. அதுகளின் அன்பும் எங்களின் மதிப்பும் குறையாம கவனமா நடந்து கொள் தம்பி. என்ன துச்சந்தன்? சித்தப்பா இந்த கடிதத்தை தந்தவர் வசந்தண்ணேட்ட கொடுக்க சொல்லி. அந்த சில்வாண்ட ஆளுக்கு கொடுக்கிற கடிதமாக்கும். பொண்ண குளிக்கிறான், நீ இந்த மேசையில வை. இந்த ஜெயந்தன் வாரா. என்னடா தம்பி? அப்பா, நான் கனகு மாமாட்ட சைக்கிள வாங்கி வரட்டு, அண்ணைய கொண்டு போய் கோயில் சந்தையடியில விட்டுட்டு வரலாம். ஜெயந்தன், நீ பொண்ணைய வச்சு சைக்கிள் ஓடுவியோ? நல்ல கதை. அம்மாவையே வச்சு கொண்டு ஓடினான், அண்ணைய வச்சு ஓடுறது கஷ்டமே. ஜெயந்தன், கொம்மா வச்சு கொண்டு ஓடினேன்டா நீ பின்னண்டா. முந்தியிருக்கா நானும் கொம்மாவும் கல்யாணம் செய்த புதுசில் சைக்கிள்ல வள்ளிபுர கோயில் கடல் தீர்த்தத்துக்கு வழிகிட்ட நாங்கள். இப்ப இந்த பழைய கதைகளை சும்மா இடுங்க. ஏன் ஜெயந்தன் இப்ப சைக்கிள்? நானும் நீ நடந்து போலாம் தானே. நீ என்ன கோயில் சந்தையில பஸ் ஏத்திட்டு திரும்பி வாவன்? பெரிய என்ன, நானும் சின்னையும் கொடியாம வரைக்கும் வரலாம் தானே. என்ன உங்களை ட்ரெயின் ஏத்தி போட்டு அதே தட்டி வேன்ல திரும்பி வந்துடுவோம். என்ன என் அண்ணே தட்டி வேன்ல உங்களை சும்மாவே ஏத்தி இறக்குறாங்க. ஏந்தன், நீ சொன்ன மாதிரி கனவு மச்சான்கிட்ட போய் சைக்கிள் எடுத்துன்னு வந்து கொண்டன கோயில் சந்தையில விட்டுட்டு வா. அப்புறம் நெல்லியட பக்கம் போற இல்ல, உடனே திரும்பி வந்துடணும். ஓமாப்பா, சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஓடி வாரன். சின்ன நில்லு நில்லு, நானும் வாரன் சைக்கிள் எடுக்க. துஷந்தன், நீ என்னதுக்கடா? அவன் போட்டான், கதை கேட்க நின்றாலோ. எங்கேயப்பா 2 பேரும் இப்படி ஓடுறாங்க? கனவு மச்சான்கிட்ட சைக்கிளுக்கு விட்ட நான். அவன் பாவி வீட்டுல இருக்கிறானோ அல்லது எங்கேயாவது மாட்டி போட்டு விழுந்து கிடக்கிறானோ. வந்து வாஜான் என்ற தங்கச்சிக்கு. அம்மா, நந்தினி இன்னும் டைப்பிங் கிளாஸ்ல வர இல்லையே. அண்ணன், நந்தினி அக்கா அப்போ வந்துட்டா, தன் அறைக்குள்ள இருந்து அழுது கொண்டிருக்கிறான். அவள் வந்ததும் எனக்கு தெரியாது. ஏன் அழுவாள்? நந்தினி, நந்தினி, என்னப்பா? இந்த வாபுள்ளி இருக்கா? கண்ணை துடைச்சு கொண்டு போ. குப்பர் கூப்பிடுற. நீ அழுறத கண்டால் பொன்னன் கலங்கியே போயிடுவான். தெரியும் தானே? அந்த வசந்தன் வாரா. என்ன பிள்ளை, இவ்வளவு நேரம் மறைக்க இருந்த நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க? தலைடி ஏதாவது? ஒன்றுமில்லை அண்ணா, அவள் பிள்ளைக்கு வெயிலுக்குள்ளால வந்த களை, அதுதான். பிள்ளை போய் குப்பாவி என்னண்டுகள். வசந்தன், ஆமா, நீ வா, 2 இடியப்பத்தை சாப்பிடு. வா. என்னப்பா? என்ன பிள்ளை அழுது கொண்டு? பெரிய வெளிநாட்டுக்கு போறான், கொழும்புக்கு தானே. அழாத நந்திரி.
மச்சான் முத்தையா சரிங்கோ கனகண்ண வாரேர் வாமச்சான் கனகு இஞ்சளவா இந்த கதிரையில பரவாயில்ல மச்சான். நான் இதுல இந்த குட்டி குந்திரியா இருக்கிறேன். உடுப்பில ஊத்தி அள்ளி எண்ணெய் பிறள போகுது. கதிரையில இருங்கோவன். தங்கச்சி சிவபாக்கியம், நான் உண்டு சொல்றேன் கேள். ஊத்த உடுப்பில இருக்கலாம், மனத்தில்தான் இருக்கக்கூடாது. அது கிடக்கட்டும் அது கிடக்கட்டும் மச்சான் கனகு. இவன் ஜேந்தனும் துஷ்யந்தனும் முன்னோட்டே சைக்கிள் வேண்டு வெள்ளனவே வந்தாங்க கண்டவங்களே. ஓ மச்சான், சைக்கிளை எடுத்துக்கொண்டு காத்தடிச்சு கொண்டு வரணுண்டு கோயில் சந்த சைக்கிள் கடை போயிட்டாங்க. இது என்ன வேலை மச்சான்? எந்த மருமையன ரயிலுக்கு கொண்டு போறதண்டா உவன் மகாலியின் காரை பிடிச்சு அனுப்பி இருப்பேன். மகாலியின் கார வழி வழிய தள்ளவோ அன்றைக்கு ஒருக்கா வெள்ள வெளியில கண்டனே இவன் கார்ல மாப்பிள்ளை அழைச்சு கொண்டு தோழன் வந்திருக்கிறான். புத்தூர் மாப்பிள்ளை வழியில கார் நின்றுட்டுது. மாப்பிள்ளையும் தோழனும் தலப்பாகையும் சிப்பாவோடையும் தள்ளல் நடக்குது. வாழ்க்கையை தள்ளி கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம் என்று அந்த மாப்பிள்ளைக்கு அண்டைக்கு விளங்கி இருக்கு. அது சரி, என்ற மருமகன் வசந்தனுங்க பெரியண்ணா வலிக்கிட்டு கொண்டு நிக்கிறார். உதாரப்பா சாந்தி குட்டியே. அடி சக்க, நீயே பெரிய அன்னைக்கு காவல். ஓம், நான் தான். வேற யார் பெரியண்ணே காவல்? சிட்டுக்குருவி, உந்த பெரிய அண்ணைய எங்கட வீட்டிலே ஒரு ஆள் காத்து கொண்டிருக்கு. எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். அவன் வசந்தன் காலமி எழும்பினால் படுக்கும் வரைக்கும் வீட்டுல நிக்கிற நேரம் முழுக்க அவன் சரத்திலேயே பிடிச்சு கொண்டு திரிவான். நீ என்ன செய்ய போறாவோ தெரியல. நானும் பெரியண்ணையோட கொழும்புக்கு போவனே. சிட்டுக்குருவி, உனக்கும் கொக்கா நந்தினிக்கும் சீதனம் தேடத்தானே பெரிய அண்ணன் கொழும்பு போற. மாமா, என்ன சிட்டுக்குருவி என்று கூப்பிடாதீங்க, சாந்தினி என்று கூப்பிடுங்க. அதுதான் என் பேர். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். சரி சரி, இல்ல இல்ல, சாந்தினி குட்டியாண்டு நீ கூப்பிடுறேன். இப்பவே வந்தீங்க மாமா. மாமா வந்து இப்ப கொஞ்ச நேரம் தான். போதா குறைக்கு இவனுண்ட காவல்காரி அண்ணனை கூப்பிட விட்டாலே. வசந்தன், நீ கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சி போறாயண்டு இங்க கனவேருக்கு உண்மையா பலி சந்தோஷம். எங்கட வீட்டுல சொல்ல தேவையில்லை, வெடி கொளுத்தாத குறை. வசந்தன், நீ கவனமா நடந்து என்ற மச்சாண்ட பேரை இன்னும் எழுப்பமாக்கவன். ஓ மாமா. சைலன்ஸ். ஏன் சாந்தினி, பெரிய அண்ணியோட நான் கதைக்கிறேன்னு உனக்கு எரிச்சலா இருக்குதோ? அவர் எனக்கும் பெரிய அண்ணதான், ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட். தம்பி, நேரமாவதில்லே, அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்க. அப்பா, ஜெயந்தனையும் துஷ்யந்தனையும் காணையில வெள்ளனவே கனக மாமாட்டு சைக்கிள் பண்ணி கொண்டு போட்டாங்களன்னு சொன்னேன். அதுதானே புள்ள யோசனையா இருக்கு. அப்பா, நான் வடிக்கிறேட்டு. ஓம் ஓம். வழியில அவங்க வந்தால் கூட்டிக் கொண்டு போறேன். அண்ணன், நடந்தே கோவில் சந்தைக்கு போறீங்க? ஓம் பிள்ளை, நானும் அம்மன் கோயில் அடி வரைக்கும் வரட்டே அண்ணே. சாந்தினி, நீயும் போட்டு வாவன். அப்பா, கனக மாமா ஓடி வாரார். எங்க மச்சான் முத்து, மச்சான் முத்து, என்ன இவன் 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 ஜெயந்தனும் துஷ்யந்தனும் சைக்கிள்ல வேற துன்னால பொடி என்ற கார் ஒன்று இடிச்சு. என்னண்டு விளக்கமா கேட்போம். மச்சான் கனகு, என்ன நடந்தது? இப்ப பொடிகள் எங்க? இப்ப அது மச்சான், இவங்கள் நெல்லி அடிக்கு போட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. வந்து கோயில் சந்தி அடியில டக்கண்டு குறுக்க வெட்டிக்கிறாங்க. ஐயோ, விட்டுட்டு புள்ளிகள் என்று சொல்ல போவாண்ட. இந்த விநாயகா அவங்கள அந்த கார்ல வந்து ஆஸ்பத்திரியை கொண்டு போவாங்க. அம்மா அம்மா அழாதேங்கோ, நான் போய் பார்த்து கொண்டு வரேன். மாமா, நீங்களும் பாருங்கோ. நான் பா. அம்மா அழாதீங்கம்மா,
தம்பியோட தான் இறங்கி வராங்க. வசந்த எண்ணையும் பாரு. இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லையே. ஐயோ, கிழவி தோட்டத்தான கையெடுத்து கூப்பிட்டது வீண் போகுமே. என்ன புகாலில நோகுதே, சரியா நொண்டுற. நான் அப்பவும் சொன்னா இந்த துஷ்யந்தன் துரத்தி கொண்டு ஜெயந்தனோட போயக்கியே சொன்னா. சரி அம்மா, இவங்களுக்கு தீர்த்தணிய கோப்பியை கொடுங்க, குடிச்சிட்டு படுத்திருக்கட்டும். வாங்கோடா திருவாளிக உள்ளறத கேட்டா தானே அந்த கலக்கி போட்டு. என்னோட கனவு மாமாவும் மந்தியை கண்டு வந்தவர் இல்லையாப்பா. கரிக சந்தி அடியில காருக்குள்ள இவங்க 2 பேரும் சுகபலமா இருக்க கண்டா பிறகுதான் சைக்கிள் எங்கேடா தம்பி என்று கேட்டேன். மாமாவின் சைக்கிள் நல்லா உடைஞ்சு போச்சு. முன் சில்லேது பின் சில்லேது தெரியாமல் எல்லாம் மடங்கி அது சரி, இந்த தடதாளைக்குள்ள தம்பியின் பயணம் தான் தடப்பட்டு போச்சு. பரவாயில்லையாப்பா, காலமே ட்ரெயின்ல போகலாம் தானே, நாளை தானே நிக்க வேணும். எல்லாம் நல்லதுக்கு தானே நினைச்சு கொள்ளுங்கோ. தம்பி அம்மா, விடியா போறதென்றால் வெள்ளனை சாப்பிட்டுட்டு படனா போ. திங்கட்கிழமை வேலைக்கு போறீங்களே? ஓம்பாய்க்கியம். வசந்தன் போன பிறகு எதுவும் மனமும் களைச்சு உடம்பும் ஓஞ்ச மாதிரி இருந்தது. லீவிற்குத்தானே என்று போட்டு ஒரு கிழமை லீவு போட்டு அதுவும் முடிஞ்சது. 46 வயசுக்குள்ளேயே நல்லா களைச்சு போன மாதிரி கலைக்கிறீர்கள். நந்தினிக்கு ஒரு கல்யாணம் காத்தியாண்டு செய்து வச்சு ஜெயந்தன் துஷ்யந்தன் 2 பேரையும் படிப்பிச்சு ஆளாக்கி என்ன படிப்பிக்காமல் விட போறீங்களோ? உன்னை ஏன் படிப்பிப்பான்? நீதான் மொக்குப்பட்டியா இருக்கிறீங்க. நானோ மொக்குப்பட்ட? சரி அப்பா, நான் கேக்குற முன்னாடியே அவளுங்க பாப்பா. சாந்தினி, இந்த நொடி கதையில விட்டுட்டு முதல்ல புத்தகத்தை எடுப்போ. Silva uncle. Vasanta, you have come early today. Yes, uncle. What is this? அது அங்கிள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான். தென் ஐ தாட் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தால் பிரயோசனமா இருக்குமென்றுட்டு இதுகளை வாங்கி கொண்டு வந்தேன் நான். Don't be silly. எங்களுக்கு என்னத்துக்கு? நானும் வந்து 1 வீக்குக்கு மேலே ஆச்சு. அதான் சரியில்லை என்று போட்டு. எது சரியில்லை? இதுதான் சரியில்லை, இதுதான் சரியில்லை. வெரி பேட், வெரி பேட். டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அங்கிள். அது என்னென்ன அங்கிள்? ஓ நோ நோ, எக்ஸ்பிளனேஷன் நாட் வாண்டட். எனக்கு தெரியும் உங்களோட அங்கிள், அந்த அங்கிள் அப்பாட தம்பி அங்கிள். நீங்க என்ன சொல்றது? அப்பாவின் தம்பி சித்தப்பான்னு சொல்றது. சித்தப்பான் சித்தப்பான் சித்தப்பான். சிரிக்க வேணாம், நான் சீரியஸா கதைக்கிறேன். வெரி சீரியஸ். உங்களோட சித்தப்பன் and a best friend ராஜரத்னம் is a gem of a fellow. அவன் முந்தையும் இப்படித்தான், யாருக்கும் கடமைப்பட்டு இருக்க மாட்டான். கடமைப்பட்டாங்க. இந்த தமிழ் எல்லாம் உண்டு சித்தப்பன் தான் சொல்லி தந்தான். He taught me Tamil and I taught him Sinhala. Now I'll come to the topic. வசந்தன், இது உங்களோட சித்தப்பன் வீடு மாதிரி நினைச்சுத்தான் நீங்க இருக்க வேணும். சாப்பிட வேணும், படுக்க வேணும். சரியா? No formalities, okay? Okay, uncle. You know, Vasantan, I have 2 daughters. Uncle. அன்றைக்கு ஆன்டி சொன்னவ போட்டோஸும் காட்டினவ. போட்டோஸ் காட்டினதா? How are they? Beautiful? மிச்சம் வடிவு என்ன? அவங்க 2 பேரும் அவங்களோட மதர் போல, என்ன நோனாவ போல. நல்ல காலம் என்னைய போல இல்ல. அங்கிள் அங்கிள், அவையெல்லாம் இளையவ சரியா உங்களை போலதான். அங்கிள், அவ 2 பேரும் ஆஸ்திரேலியாவில தான் இருக்கணும். 2 பேரும் மேரி பண்ணிட்டு. You young fellows are same everywhere.
நோ அங்கிள் நான் வந்து It's okay. My first daughter, முதல் பொம்பளை பிள்ளை, married. இந்த மாசம் தான் பாபா கிடைக்க போகுது. செகண்ட் டாட்டர் இன்னும் மேரி பண்ண இல்லை. வேணுமெண்டா நீங்களும் அப்ளிகேஷன் போடலாம். வசந்தன், யாரோ காலிங் பெல் அடிக்கிறது பாருங்க. நான் பார்த்துட்டு வரேன் அங்கிள். அங்கிள், ஏதோ டெலெக்ஸ் மெசேஜ் ஆஸ்திரேலியாவில தான் வந்திருக்குது. டெலெக்ஸ் மெசேஜ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. பாப்பா, அடே தெரியலே. அங்கிள் சில்வா, வெயிலண்டா வெயில் போட்டு மனுஷரை கொளுத்துது. பிள்ளை நந்தினி, செம்பு நிறைய தண்ணி கொண்டு வா பிள்ளை. கொண்டு வரேனப்பா. கொம்மா சந்தியால இன்னும் வரையிலே இல்லையாப்பா. அப்பா, அன்னையில கடிதம் வந்திருக்கு. வசந்திட்ட இருந்தோ ஏன் இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்த நீ? இன்னாங்க தண்ணி. கடிதத்தை வாசிக்கட்டு. வாசி பிள்ளை. என்றும் என் அன்புக்குரிய அப்பா, அம்மா, பிள்ளை நந்தினி, ஜெயந்தன், துஷ்யந்தன், சாந்தினி குட்டி யாவருக்கும் நான் கிளவி தோட்ட விநாயகனின் அருளால் நலமே இருக்கிறேன். உங்கள் நலத்துக்கும் விக்னேஸ்வரமூர்த்தி அருள் புரிவாராக. சித்தப்பாவின் சிநேகிதரான சில்வா அங்கிள், அவரது நோனா 2 பேருமே தங்க பவுனான ஆட்கள். நான் இங்கு வந்து 15 நாட்களும் தங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நடத்தி வந்த அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துன்பமான சம்பவம் நிகழ்ந்து விட்டது. என்னவாக நடந்தது? வாசி பிள்ளை. அவர்களுடைய 2 பொம்பளை பிள்ளைகளில் மூத்தது ஆஸ்திரேலியாவில் பிள்ளை பிறக்கிற போது இறந்து விட்டார். அங்கிளையும் அவரது மனைவியையும் கண் கொண்டு பார்க்க இயலாது. கலகலப்பும் சிரிப்புமாயிருந்த வீடு இப்போது மயானம் மாதிரி இருண்டு போய் இருக்கிறது. இளைய மகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கெதியில் வர இருக்கிறார். இது என்ன சோதனை அதுகளுக்கு? பாவம். அப்பா, சாம்பமுத்தி சொல்வார. நந்தினி, அந்த நல்ல கதிரை எடுத்துக்கொண்டு வா. இதுல வை. உதய எப்படி ஓகேவா இருக்கியா? இருக்கிறேன் சார். என்னது பெரிய விளையாண்டா கருதாது போட்டுக்கானோ? நந்தினிமா, உன் அண்ணன் என்னமா எழுதிருக்கேன்? நல்ல சுகமா இருக்கிறாராம். வேலையும் நல்ல சுகமாம், பிரச்சனை இல்லையாம். பேப்பா போச்சு. நந்தினிமா, உங்க அப்பாவோட தங்கமான குணத்துக்கும் உன்னும் அண்ணனோட நல்ல மனசுக்கும் ஆண்டவன் நன்னா வச்சுமா. கவலையே படாத, நன்னா வச்சுமா. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் சார். இருக்கட்டும். நீங்கள் எங்கட ஊருக்கு, எங்கட பள்ளிக்கூடத்துக்கு மாஸ்டரா வந்து செய்த சேவையால தான் சார் எங்கட ஊரே இன்றைக்கு நிமிந்து நிக்குது. அப்பா, நீங்களும் இவருட்டியா படிச்சீங்க? சாந்திரிமா, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க பெரிய அண்ணா, அக்கா எல்லாரும் என்கிட்ட படிச்சு வரலாம். நீதான் லேட் ஆயிட்ட. அதுக்குள்ள நானும் ரிட்டையர் ஆயிட்டேன். அது உன்னோட நல்ல காலமும் இல்ல, என்னோட நல்ல காலமும். சார், நல்ல வெயிலுக்குள்ள வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் மோர் கொண்டு வரட்டு. வேகா கொண்டு வா. அக்னி மழைன்னா பெஞ்சிட்டு இருக்கு. மோரை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாளா? இப்ப நான் வந்தது என்னன்னா, உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, பார்த்து குசலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். நல்லது. அதோட முத்தையா, உன் மகன் நந்தினிக்கு இப்ப எத்தனை வயசு நடந்துட்டு இருக்கேன்? இப்ப என்ன சார், 21 வயசு நடக்குது. முத்தையா, காலத்திலேயே பயிர் செய்யணும் பெருவா சொல்லுவா. திரும்ப உனக்கு காலத்துல நம்ம அதை செஞ்சிடணும். இப்ப என்ன சார், 21 வயசு தானே, கொஞ்ச நாள் பொறுத்து செய்வோம் இருந்தேன். இதுக்கிடையில சார் இப்படி சொல்றீள். ஆனா அவள் இன்னும் சார் குழந்தை பிள்ளை மாதிரி ஓடி அடைச்சிருக்கிறாள். பாரு, காலம் பாரு போயிட்டே இருக்கு. ஆனா மனசு இருக்கு பாரு, அங்கேதான் நின்று இருக்கு. பாரு, நான் வந்து சிவகங்கையில பிறந்து இங்க ஸ்லோனுக்கு வர்றப்போ எனக்கு எத்தனை வயசு? 25 வயசு. கரெக்ட், 25 வயசு. இந்த பாரு, இன்னும் நினைக்கிறப்போ இன்னும் நேர்த்து நடந்த மாதிரி இருக்கு. நீ கூட என்கிட்ட படிக்க வரைச்சு உனக்கு 10 வயசா?
10 வயசு கனவு தப்பா செஞ்சுட்டு கைய ரெடியா நீட்டுற பையனாத்தான் என் மனசுக்கு நின்னு தெரிஞ்சுட்டே இருக்கேன். நீ கிழவன் ஆயிட்ட. நான் என்ன 25 வயசு வாழுகுனா? நானும் 2 கிழண்டா 2 கிழவன் நானும் கிழந்தேன். ஓம் சார், உண்மைதான் சார். சரி இங்க இருந்துக்கோ, அவனுக்கு ஒரு வேடிக்கை ஒண்ணு காட்டுற மாதிரி. கொழுக்கட்டே கொஞ்சம் அவிச்ச நாங்கள் 2 சாப்பிட்டுட்டு மோரை குடிங்கோவன். மோரும் கொழுக்கட்டையுமா 2 ஒத்துக்குமோ? வயத்துல ஏதாவது தகராறு பண்ணுவான். பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்து சாப்பிட்டுருவோம். அது சரி நந்தினிமா, நீதான் நல்லா பாடுவீங்க. உனக்கு பிடிச்ச பாரதியார் பாட்டு ஒண்ணு பாடேன். சாப்பிட்டு கேட்டு இருக்கேன். காக்கை திறகினிலே நந்தலாலானின் கரிய நிறம் தோன்றுகையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின் பச்சை நிறம் தோன்றுகையே நந்தலாலா, கேட்கும் மொழியில் எல்லாம் நந்தலாலா நின் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம். என்னது தீண்டும் இன்பம்னு இழுத்துட்டு இருக்க? இந்த மாதிரி மறந்து போயிடுச்சா? நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா. புரியுது நல்லா புரியுது. நந்தினி. என்ன நந்தினியோ? என்ன ஜெயந்தன், இன்றைக்கு புது பழக்கம் தொடங்கி இருக்கு. என்ன? நாங்கள் எல்லாம் பழைய பழக்கத்தோட தான் நிக்கிறோம். நீதான் புது பழக்கம் தொடங்கி இருக்கிற. அப்பா அம்மா பாவம் மூத்தண்ணன் எங்கள் எல்லாத்த மானத்தையும் கப்பலேட்டு வலிக்கிட்டு இருக்கிற. ஜெயந்தன், நான் உங்க அக்காண்டதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு மரியாதையா கதை. இப்ப என்ன நடந்துட்டுன்னு சொல்ற? என்ன நடந்துட்டதோ? என்ன ஜெயந்தன், ஏதோ பெருசா குதிக்கிற? என்ன நடந்ததுன்னு சொல்லேன்னு பாப்போம். என்னென்று தெரியாமல் தான் கேட்கறியோ அல்லது? தெரியாமல் தான் கேட்கிறேன், நீ சொல்லு. நீ டைப்பிங் கிளாஸுக்கு போனால் போட்டு ஒழுங்கா வர வேண்டியதானே. அவன் ஸ்ரீதரனோட உனக்கு என்ன கதை? ஆட்கள் சொல்ல எனக்கு நான் அப்படிங்கோட்டு சாகவனும் போல இருந்தது. இதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றேன். ஸ்ரீதரன் மூத்தண்ண ஃப்ரெண்ட். வழியில கண்டு மூத்தண்ண எப்படி இருக்கிறார், கடிதம் போட்டு வரோன்னு கேட்டா மறுமொழி சொல்லாமல் வாரதே. அக்கா, இது சிரிக்கிற விஷயம் இல்ல, சரியோ? இப்பதான் அக்கா அண்ட ஞாபகம் வந்ததோ? அக்கா. சேந்தன், என்னடா தம்பி, நீ ஏன் இப்ப என்னதுக்கு பாடுகிற? அக்கா, அவங்கள் உங்களை பற்றி சொன்ன உடனே. என்ன பற்றி சொன்னது? என்னோட படிச்ச நெல்லியடி பொடியங்கள். அவங்க சொல்ல எனக்கு தலைய சுத்த தொடங்கிடுது. அக்கா, அதுவும் ஒரு தாய் தகப்பன் தெரியாத பொடியன. என்னக்கா பேசாமல் இருக்கிற? ஸ்ரீதரன் கிருபாகரன் மாஸ்டர் வளர்த்த பொடியன் உனக்கு தெரியாது அக்கா? தெரியும். அம்மா அப்பாவுக்கு நீ இதை பற்றி மூச்சு விடவே மாட்டேனக்கா. உனக்காக மாத்திரமில்ல, என்னுடைய அப்பா அம்மாவுக்காக தான் இதை மறப்பேன். ஆனால் பிறகு நீ அவனை சந்திச்சால் பரவாயில்லையக்கா, நீ அதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்காமல் நடந்துக்கொள். சரி அக்கா, இந்த சேட்டை இருக்கா கொடியில போடு, நான் குளிச்சுட்டு வரேன். சேந்தன், நில்லோருக்கா திரும்ப. இது என்ன முதுகில கீறி இருக்குது? என்னடா நடந்தது? அது ஒன்றும் இல்லையக்கா. இல்ல, ஏதோ நடந்திருக்குது. முதுகெல்லாம் மண் பிரண்டு இருக்குது. அக்கா, நீ அப்பா அம்மாவுக்கு சொல்லக்கூடாது, சரியோ? தியாகண்ண நெல்லு கட்டி வந்தவர் வேற லொரியிலே ஏத்த பண்ணுமாட்டார். அந்த மற்றவைக்கு கொடுக்கற மாதிரி கூலியை தாருங்க கேட்டுட்டு
கடவுளே, ஜெயந்தன், நீ மூட்டை சுமக்க போனேனியோ? அட, உன்னாலே அது ஏதுமே ஒழுங்கா சாப்பிடுறதும் இல்ல இந்த ஒட்டல் உடம்போட. அக்கா, இந்த அப்பாவும் மூத்தண்ணையும் எங்கள் எல்லாரையும் சுமக்கணும். நானும் ஏதாவது செய்தவுக்கு உதவியா இருப்போம் தான். அக்கா, பசிக்குது, நான் குளிச்சுட்டு வரேன், சாப்பாட்டை போடும். Vasantan, and eldest daughter Dorothy, the memorial service எப்படி இருந்தது? நல்லா நடந்தது அங்கிள். சர்ச்சில் போதரின் பிரசங்கம் அருமையா இருந்தது. எல்லாம் நீட்டா ஒழுங்கா நடந்து முடிஞ்சது அங்கிள். Dorothy, my daughter, அவளும் அப்படித்தான் இருந்த வரைக்கும் நீட்டாய் ஒழுங்கா இருந்தவள். சாந்தமா கர்த்தரிட்ட சேர்ந்துட்டாள். வசந்தன், டாரத்தி செத்து போனது என்ற நோனாவத்தான் சரியா எஃபெக்ட் பண்ணி போட்டது. ஓமாங்க, சர்ச்சில் மெமோரியல் சேவ்ஸ் நடக்கலே ஆன்டி மேங்கி விழ போனத அவங்க சிஸ்டர்ஸ் தான் படிச்சது. எஸ் வசந்தன், அவ சாப்பிட்டு சரியா 1 வீக்குக்கு மேல இருக்கும். அங்கிள், ஆன்டி 1 வீக்கா சாப்பிடாமல் இருந்து கொண்டே எனக்கு சமைச்சு தந்தவ. மடியன் நானும் ஒரு சொல்லு கிழமை சாப்பிட்டிருக்கேன். ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி பாய். ஆன்டி தான் எனக்கு சொன்னது, வசந்தன் புவர் பாய், கடையில சாப்பிட வேண்டாம நான் மேனேஜ் பண்றேன், அவனுக்கு சொல்லக்கூடாது என்று சொல்லி. So I didn't tell you. அங்கிள், அப்ப நீங்களும்? How can I eat, son, when my Nona is not eating? அவ பட்டினி இருக்க நான் சாப்பிடுறது. So I am also fasting for the last 1 week. Uncle, hey, don't be silly boy. இப்ப ஏன் அழுகிறது? உங்களோட அப்பா அம்மாவை நினைச்சுதா? அங்கிள், இவ்வளவோ தொலைவில் இருக்கிற என் அப்பாவையும் அம்மாவையும் இங்க காண்றேன் அங்கிள். ஓகே ஓகே, forget it young boy, forget it. அப்பா, என்ன பிள்ளை? தேத்தண்ணி போட்டு தரட்டே? வேண்டாம் பிள்ளை, எங்கட ஆஸ்பத்திரி கேன்டீன்ல வேற குடிச்சிட்டு தான் வந்தனா. என்னப்பா ஒரு மாதிரியாண்டே கதைக்கிறீங்க? சரியா களைச்சு போன மாதிரியும் இருக்கிறீங்க. களைச்சுத்தான் போயிட்டேன் பிள்ளை. எல்லாருக்கும் மருந்து கொடுக்கறதுலயும் வெள்ளி விழா கொண்டாடிட்டேன். இப்ப எனக்கே மருந்து எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு நினைக்கிறேன். பென்ஷன் எடுத்தால் என்னண்டு யோசிக்கிறேன். கொமிட்டட் பென்ஷன் அண்டு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதுல உனக்கு கல்யாணம் அண்டு வர சீதனமா கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவன் ஜெயந்தனை சவுதிக்கு அனுப்ப பாவிக்கலாம்னு மனம் கிடந்து அல்லாடுது பிள்ளை. அப்பா, ஜெயந்தனை அப்படி அனுப்ப முடியுமாண்டா? அனுப்புங்க அப்பா. அம்மா, எனக்கு அப்பத்துக்கு பசிக்குதம்மா. அப்பத்துக்கு மாத்திரம் பசிக்குதோ? வேற ஒன்றுக்கும் பசிக்க இல்லையோ? இளவி நேற்று அப்பத்துக்கு புளிக்க வச்சத கண்டுட்டா. சரி சரி, வா, அப்பந்தான் சுட போறேன். பாக்கி என்ன பாக்கி, அப்பம் வாங்க போறிய? நான் பொருத்தமான சமயத்துலதான் வந்திருக்கேன். என்ன பாக்கி மிச்சம் மண்டு கொண்டு அம்மாவை சிவபாக்கியம் என்று கூப்பிடாம? என்ன சாந்தினி குட்டி, ஏதோ வாய்க்குள்ளேயே பேசிட்டு இருக்கிய? என்னது? ஒண்ணும் இல்ல சார், அவள் எனக்கு தான் ஏதோ சொன்னவள். சாந்தினி, குட்டு தேவைப்படுவதோ வாய பொத்தி கொண்டு இருக்கவன். நந்தினிம்மா, 40 வருஷம் சர்வீஸ் போட்ட கட்டையம்மா இது. கொடோசி வெஜ்ஜில உட்கார்ந்து இருக்கிற கன்சாமியே தேவாரம் பாடுறானா இல்ல என்ன திட்டி திட்டின்னு இருக்கானாங்கிறத
அவன் வாய் சக்கரத்தை வச்சே கண்டவம்மா நானு. சார் இந்தாங்கோ சாப்பிடுங்கோ சார். அப்பத்தின் கரைதான் கொஞ்சம் கருகி போச்சு. என்ன சௌபாகியம் சாருக்கு நல்லதா கொண்டு வராது. முத்து அதெல்லாம் பேசா இருக்கிறா. அது சரி, நீ ரிட்டையர்மெண்ட் பேப்பர் கொடுக்க போறதா யாரோ பேசிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் வாஸ்தவம் தானே? ஓம் சார், என்னாலையும் இப்ப கொஞ்சம் இயலாத மாதிரி இருக்கு சார். இனி ரிட்டையர் பண்ணினா கிடைக்கிற தொகை காசு இவன் ஜெயந்தன் சவுதிக்கு போக உதவியா இருக்கும் நினைச்சேன். யாரு ஜெயந்தன சவுதிக்கு அனுப்ப போறியா? நல்ல விஷயம் தான், நல்ல விஷயம் தான், தாராளமா அனுப்பு. இப்ப யாரு வேணாம்னா, ஆனா அதுக்கு போய் ரிட்டையர்மெண்ட் பேப்பர் கொடுக்க போறேங்கிறியே, தப்புப்பா. தப்புமா. ஏன் இப்ப பெரிய புள்ளியாண்டா ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் நீ? அண்ணன் முடிஞ்ச அளவு தருவார் சார். ஆனா ஏஜென்சிக்காரர் தான் கூட காசு கேட்கணுமா? முத்தையா, உன் மச்சனன் கனக சபைதான் உன் மூத்த பிள்ளையாண்டா வசந்தன தன் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக்கிட்டணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஜெயந்தன் விஷயத்துல என்ன ஹெல்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் நீ? இல்ல சார், ஒரு சொல்லு சொன்னா போதும் சார். காணியை ஈடு வச்சாவது கனவு மச்சான் காசு கொண்டு வந்து தருவார். ஆனா சார், வசந்தன்ற மனம் என்னன்னு தெரியாத நிலையில அவையல்கிட்ட கை நீட்டி காசை வாங்கி போட்டு பிறகு சரி சரி, அதாவது நீயும் ரிட்டையர் பண்ணக்கூடாது, அதுலேக்கும் கொஞ்சம் கூட துளி எத்தனை இஷ்டமும் இல்ல. கனக சபை கிட்ட பணமும் வாங்கக்கூடாதுன்னு நீ பிடிவாதமா இருக்க. ஓ நியாயத்தையும் ஒத்துக்கிறேன். அப்படின்னா ஒரு வழி இருக்கு. என்ன வழி சார்? முத்து, பேங்க்ல என்னோட சேவிங்ஸ் பிக்சட் டிபாசிட்ல போட்டிருக்கேன். இப்ப மேச்சூர் ஆயிடுத்து. இப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீயும் பாக்கியும் என்னோட குழந்தைகள் மாதிரி. தாத்தா பேர பையனுக்கு செய்யற உரிமையோட நான் சொல்றேன், நான் கொடுக்கிறேன். ஜெயந்தனுக்கு தேவையான தொகையை நீ என்ன சொல்ற? சார், வயசு போன காலத்துல உங்களோட சேமிப்பு வேண்டி இருக்கிற அத எங்களுக்கு வேண்டாம் சார். வேண்டாம் சார், எங்களோட நகையில் இருக்குதானே சார், அதுகளை அடவு வச்சு நாங்கள் தெரியுமா. இந்த பாரு, உன் நகைகளை அடமானம் வைக்கணும்னு சொல்றேனே. நீ சின்ன வயசுல அலங்கரிச்சு சந்தோஷப்படுற காலத்துல நகைகளை போய் அடமானம் வைக்கிறதா? என் பணம் யாருக்குமே பிரயோஜனப்படாம பேங்க்ல இருக்கு. யாரு கண்டா நேக்கும் பிரயோஜனப்படாமே போனாலும் போயிடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி இருக்க உங்களுக்கு பிரயோஜனப்படுறதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்க இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோங்க. முத்து, அசட்டு போயிலாட்டும் கண்ணை தொச்சுக்கோ. பாரு, கார்த்தால என் ஆத்து போவா, அப்படியே போய் பேங்க்ல வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடும். மூச்சு யாரும் ஒருத்தரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் கிளம்பிட்டே இருக்கேன். ஒரு கிழமையா நீங்க டைப்பிங் கிளாஸுக்கும் போகல. வருவீங்க பாத்துட்டு இந்த விடிய விடனே இங்க வந்தீங்களோ? இந்த அம்மன் கோயில் அடிக்கணத்துக்கு விடிய காலமும் குளிக்க வருவோம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கடவுளே, யாரும் கண்டினமாண்டா. விடிய விடனே இங்க குளிக்க வராண்டு யார் சொன்னது? உங்களோட தம்பி துஷ்யந்தன் தான். இந்த கடவுளே, அவன்கிட்ட கேட்டீங்களோ நான் எங்க அப்ப குளிக்க போறதாண்டு? இது என்ன வேலை செய்திருக்கிறீங்க? உங்களுக்கு பைத்தியமே. நான் அப்படி நேரம் கேட்பேன். துஷிதன் உங்களோட வீட்டு பக்கம் உப்பு தண்ணியிலே எங்க நீங்கள் குளிக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் எல்லாரும் அத்துலம்மன் கோயில் கிணத்துலதான் குளிக்கிறோம் மூலிகை செய்தின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கு சொல்லி இருக்கோம், அக்கா விடிய வெள்ளன இந்த மைமலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போய் குளிக்கிற வேண்டும். பின்ன நீங்களும் இந்த இருட்டுக்க வந்து தனி கணிக்கிறீங்களே. ஓமா, அதுல நின்று குளிக்கிறவ இங்க வந்தா என்ன செய்வியல்? அதுதானே சைக்கிள் இருந்து கொண்டு அதுவும் பெரிய காலை வச்சு கொண்டு இருக்கிறேன். பயமும் நிறைய இருக்குது. நல்ல வாசம் அடிக்குது. நல்லா தான் சோப்பு போட்டு குளிச்சிருக்கீங்க. எந்த மூத்தண்ணு உங்களை ஃப்ரெண்டா வச்சிருக்கிறாரோ தெரியல. எந்த அண்ணா பெட்டியலோட நிமிடம் கரைக்க வைக்கப்படுவார். எல்லா தங்கச்சி மேரும் தங்கட அண்ணன் மேர பத்தி இப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கணும். சரி, இனி நீங்கள் போங்க. அது குளிச்சு முடிஞ்ச வேற இல்ல போயினோம். சரி, பிளீஸ் போங்க. எங்கட கோயில் படியங்கள் எல்லாம் திருவம்பாவை பாடிக்கொண்டு இந்த பக்கத்தாலதான் வரணும். போங்க.
கடவுளே, துஷ்யந்தனும் அவங்களோட பாடிக்கொண்டு வாரா. கடவுளே, உங்களை காணக்கூடாது. கடவுளே, அவன் எங்கேதான் பாக்குற மாதிரி இருக்குது. அப்பனே, நீதான் என்ன காத்தது. கடவுளே, துஷ்யந்தனங்கள் 2 பேரையும் காணல. இந்த ஸ்ரீக்கு ஒன்றுமே விளங்காது. இந்த மைமேலுக்கு ஊர் விட்டு ஊர் வந்து விசரர் பைத்தியகாரன் மாதிரி சைக்கிளோட அம்மன் கோலடியில நிக்குது. முதல்ல நந்தினின்னு கூப்பிட்ட உடனே நான் பயந்து நடுங்கி போனேன். ஆனா பாவமாயும் இருக்கிறேன். சரியா வாவன் புள்ள அந்த இந்த தோசிய ஒரு காச்சுடு அப்பா வந்து சாம்ப முத்தி தேர்விட்டா ஜெயந்தன காசு விஷயமா போக வேணும். ஜெயந்தனங்கப்பா ஆரோ பொடியன்ட்ட போட்டு வாரமண்டு வெள்ளன போட்டான். அப்ப சைக்கிள போட்டு போட்டானே. அப்ப நான் என்னத்துல போறது? சைக்கிள் அவன் கொண்டு போக இல்ல, இங்க மாமரத்தடியில நிக்குது. நந்தினி, இந்த காத்துல போட்டு வேற இல்லாட்டி கொஞ்சம் அடிக்க விடு. அப்பா நான் அடிக்கட்டு. சைத்தங்க பிஞ்சு பம்போட முடிஞ்சு விழுந்து போக அடிக்க போறியோ? ஆளுக்கு அடிக்க சுவாக்கியம் சாப்பாடு ரெடியே. எப்பவோ ரெடி, வாங்கோ. வசந்தன், இன்றைக்கு உங்களோட பிரதர் ஜெயந்தன் வாரதா? ஜெயந்தன் இல்ல அங்கிள், ஜெயந்தன். தட்ஸ் ரைட் ஜெயந்தன். இன்றைய காலமே ஜெயந்தன் அங்க இருந்து வெளிக்கிறான். நான் ஸ்டேஷனுக்கு போய் கூட்டிக் கொண்டு வர வேணும். Why can't he come on his own? தெய்வல பஸ் எடுத்து நேரா இங்க வர மாட்டேன். நோ அங்கிள், இதுதான் முதல் தரம் ஜெயந்தன் கொழும்புக்கு வர. I see. சரி, உங்களோட பிரதருக்கு கட்டுற காசு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி சார். உங்களை போல இன்னும் ஒரு ஜீவனம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பிறந்திருக்கு சார். நீங்கள் உதவி செய்து தொடக்கி வைக்க அவர் முடிச்சு வச்சிருக்கிறார். அப்பா எனக்கு லெட்டர் போட்டுட்டாருங்க. Hey, come on. You're becoming more sentimental now. நீ என் daughter Dorothy அப்போ. She is also very sentimental. But Patricia அப்படி இல்லை. She is very practical minded. எதுக்கும் அப்செட் ஆக மாட்டேன். So, you two will make a nice pair. எதிர் poles ஒன்று கவர். அங்கிள், ஜெயந்தன் இங்க வந்து தங்குறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதான் வெள்ளவத்தையில இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார், அவற்ற ரூம்ல. What nonsense! அவர் இங்க வந்து இருக்கட்டும். Let him stay here. மந்த அங்கிள். No, Jenton stays here. Okay? இன்றைக்கு பார்த்து ட்ரெயினும் லேட்டா வருது. கேன நாளைக்கு பிறகு ஜெயந்தனை காணப்படும். மாப்பிள்ள மாதிரி வெளிக்கிட்டு கொண்டுதான் இருந்தேன். அண்ணன் என்ன ஜெயந்தன் முந்திக்கு போய் நல்லா கருத்து மெலிஞ்சு போன. முந்தி மாதிரி வெயிலுக்கு சைக்கிள் ஓடிக்கொண்டு தெரியுது. அப்படி ஒன்றும் இல்லைன்னு நான் முந்தி மாதிரி தானே இருக்கிறேன். சரி சரி, அப்பா அம்மா சுகமா இருக்கணுமே? எல்லாரும் சுகமா இருக்கணும் அண்ணே. ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் இல்லாததுதான் பெரிய கவலை. சரியான சனம் இன்றைக்கு வந்திருக்கு அண்ணே. முன்னுக்கு போவோமே? இல்லை, இந்த சனம் போய் முடியட்டும், நாங்கள் ஆறுதலா போவோம். அண்ணே. என்னடா பேக்க காண இல்லையா? கையில வச்சிருக்கிறேன். இது இல்ல என்ன சின்ன பேக். அதுக்குள்ள தானே காசு பாஸ்போர்ட் எல்லாம். காண இல்லையா? என்னடா சொல்ற? பறி கொடுத்துட்டானோ? ஆறு சொன்னது? என்ற கடவுளே, ஆறு வந்து சொன்னது? அம்மா, கோச்சந்தைக்கு முன்னால கடை வச்சிருக்கிற மனுஷன் அவர் தான் அப்பாவுக்கு வந்து ஏதோ சொல்லி போட்டு போனவர். அவர் தங்கராஜ் அண்ணியே, அவர் வந்துட்டு போனது நான் கண்டு நான் தான். அவர் எங்க அப்பா வந்து சொன்னவர். தங்கராசன் தான் வந்து சொன்னவன். தானும் அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல தான் போனவன். ட்ரெயினுக்கு ஏன் போய்வன் பறி கொடுத்தவன்? என்னென்று துளைச்சவனாம்.
இவன் தம்பியே எழுதாமல் விட்டவன். அம்மா, நாங்கள் ஏங்கி போயிடுவோம் என்றுதான் மூத்தண்ண எழுதாம விட்டிருப்பேன். அதுதான் அவன் கடிதமே இவ்வளவு நாளும் போட இல்லை. சௌபாக்கியம், என்ன நடந்தது என்றாலும் இவன் ஜெயந்தன் சின்ன பேக்குக்குள்ளதானாம் காசெல்லாம் வச்சிருந்தவன். வழியில் ஏதாவது காசு தேவைப்பட எடுத்து கையில வச்சு சோக்காட்டி போட்டு எங்கேயாவது விட்டு இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தால் தானே காசின் அருமை தெரியும். அப்பா, அப்படி அவனை சொல்லாதீங்க அப்பா. ஜெயந்தன், எந்த தம்பி பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா, அவன் பூஹீட்ல போட்டு கொண்டு போன உடுப்பு சப்பாத்து எங்காலேண்டு உனக்கு தெரியுமே. யாரோ கூட்டாளி பொடியங்கள் தங்கன்னு சொன்னான். இல்லையம்மா, எந்த தம்பி லொரியல்ல இருந்து மூட்டை ஏற்றி கொஞ்சம் கொஞ்சமே குருவியல் சேர்க்கிற மாதிரி சேர்த்து தானம்மா உடுப்புகள் எல்லாம் வாங்கிட்டு. ஜெயந்தன், என்ன யோசிச்சு கொண்டிருக்கிற? சாப்பிட்டியா? ஓமண்ண சாப்பிட்டுட்டேன். நீங்கள் இன்றைக்கு ஆபீஸுக்கு போயில்லையே? லீவு போட்டுட்டு வந்து நான். அண்ணே, இந்த ஏஜென்சிக்கார மனுஷன் என்ன சொன்னது? சில்வா அங்கிள் எல்லா செலவுக்கும் தான் பொறுப்புண்டு அவருக்கு சொல்லி இருக்கிறார். புது பாஸ்போர்ட் எடுக்க உங்க பர்த் சர்டிபிகேட்டையும் கொண்டு வர சொல்லிச்சு அந்த மனுஷன். அப்பதான் வயசை பார்த்துட்டு உனக்கு வயசு குறைவு, இன்னும் 1 வருஷமாவது பொறுக்கலாமே என்றார். என்ன 1 வருஷமா? அண்ணே, அதுவும் நல்லதுக்கு தான். என்ன எங்க எங்க இருந்தாலும் வேலையில சேர்த்து விடுங்க அண்ணே. தொலைச்ச காசு என்றாலும் நான் உழைச்சு போடுவேன். பாப்போம், அதுக்கு சில்வாங்களை தான் கேட்க வேண்டும். தெரியுமா என்ன இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? இது வேலையை விட்டானா? ஓம் சார், ஒரு கிழமை லீவ்ல நின்றுட்டு இன்றைக்கு தான் போயிருக்கிறேன். ஓஹோ, கொழும்புல இருந்து லெட்டர் வந்துச்சாமா? வந்தது சார். என்ன தெரியுமா, உன் அண்ணா என்ன எழுதிருக்கான்? அது வந்து சார். சரி, இந்த இவன் ஜெயந்தனோட சவுதி ட்ரிப் பத்தி ஏதாவது எழுதிருக்கானா? சார், ஜெயந்தன் கொஞ்ச நாள் சென்றுதான் சவுதிக்கு போகலாமா? பேஷா போகட்டும், பேஷா போகட்டும். அப்புறம் அது வரைக்கும் ஏதோ வேலையில ஜெயந்தனை சேர்த்திருக்கிறதாயும் வசந்தன் எழுதி இருக்கிறான். அதுவும் நல்லதுதான். அப்புறம் பிறகு ஜெயந்தன் போறதுக்காக சார்கிட்ட வேண்டின காசை திருப்பி தந்துடுறதா முடிவு பண்ணிருக்கா? பாக்கி நீங்க முடிவு பண்ணிட்டது சரி, பணத்தை எடுத்துவ முடிவு பிடிக்கும், அதை அறிஞ்சிக்க வேண்டாமோ? உங்களுக்கு நேக்கு எல்லாம் தெரியணும் தெரியுமா? உன் அண்ணனே நேக்கு எல்லாம் கடிதாசில எழுதிருக்கேன். நீங்கள் தெய்வம் மாதிரி வந்து செய்த உதவி இப்படியா போச்சுதே என்றுதான் சார் நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம். ஏமா பாக்கி, ஒருவேளை நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், செஞ்ச உதவிய மனப்பூர்வமா முழு மனசோட செய்யாம ஏதோ சலனத்தோட செஞ்சதுனாலதான் இப்படி ஆயிருக்குமோன்னு நீங்க என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னுதாமா இந்த கிழ கலங்கிட்டு இருக்கு. சத்தியமா சொல்றேன் நந்தினி. சார், உங்களை கும்பிட்டு கேட்கிறோம், இப்படி எல்லாம் சத்தியம் செய்து எங்களை புண்படுத்தாதீங்க சார். அம்மா, தபால்காரங்க அம்மா ஒரு லெட்டர் வந்துட்டு போறார். நந்தினிமா, லெட்டர் எங்க இருந்து வந்திருக்கு? என்னம்மா? எங்களை கடவுள் கைவிடையில சார். நந்தினி, பிள்ளை நந்தினி. பெரிய நீ ஓம் பொறுங்க ஒண்ணு, முன் லைட்ட போட்டுட்டு ஏற்றுறப்ப கொண்டு வரேன். ஏனென்ன இவ்வளவு பின்னுதீங்களா? கனக மாமா விட்ட பெரிய விருந்தோ? நடக்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறீங்களா?
ஆர்வுள்ள பெரியண்ணே. ஓமாப்பா. என்னப்பா ராசா, இதுல இதப்பு என்னவாம் கனவு மச்சான்? എന്റെ വേല വിഷയങ്ങൾ ജയന്തന്റെ പാട് അങ്ങനത്തെ നിലപരങ്ങളുണ്ട് പൊതുവെ കാച്ചുകൊണ്ടിരുന്നത്. വേറെ ഒന്നും കഥയ്ക്കല്ലേ? ഒന്നും കഥയ്ക്കില്ലപ്പാ. കനവ് മച്ചാനും ശരിയാണ് കല്ലുളി മങ്കൻ. லேசில தந்த மனசை வெளிக்காட்ட மாட்டான். பாப்போம், இன்னும் கொஞ்ச நாள் போவட்டும். அப்பா, பிள்ளைக்கு கல்யாணம் செய்து வைக்கிறத பற்றி யோசிக்காம என்ன பூ? கையில காசு இல்லாம வெறுங்கையால முழம்போடணுமே தம்பி. அப்பா, கடவுள் வழிவிட்டது மாதிரி நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கப்பா. என்ன தம்பி சொல்ற? தானே வெளியே வந்து நந்தினியை செய்ய தங்களுக்கு விருப்பம் என்று சொல்லுகிறோம் அப்பா. என்னால நம்ப இல்லாம இருக்குது. ஆறு தம்பி ஆக்கள்? அப்பா, இந்த ஜெயந்தன் காசு எடுத்து தந்தது பொடியன் ஜீவகுமார். ஓ, நான் சொன்னேன் தானே அந்த பொடியன் கனடாவில இருக்குது, இப்ப இங்க தாதாப்பனிட்ட வந்ததுண்டு. ஓ தம்பி சொன்ன நீ அந்த பொடியனே? ஓமாப்பா, இவன் ஜெயந்தன் காசு பாஸ்போர்ட்டோட எங்கள் எல்லாத்த படங்களையும் என் மேல போட அந்த பேக்குல வச்சிருந்திருக்கிறான். அந்த பொடியன் அதுகளை எடுத்து பாக்க நந்தினி இந்த படத்தையும் கண்டிருக்கிறான். இன்றைக்கு பொடியன் ஒரு கடிதம் போட்டிருந்தது. எங்க இங்க வந்ததோ? என்னவான் தம்பி? தான் இந்த கிழமையே கனடாவுக்கு போகுதாம். 6 மாசத்தால திரும்ப இருக்கா வருவேறாம். அதுக்கிடையில தாதாப்பனோட கதைச்சு ஒழுங்குகள் செய்யத்தாமா. தம்பி, பெடியன் பிள்ளைய நேர காணாம முந்தியே இவள் 7க்கு டியூஷன் எடுக்க டவுனுக்கு போன நாட்கள்ல கண்டிருக்கிறானா. படத்தை கண்டா பிரதான மெங்கட தங்கச்சி என்று தெரிஞ்சு. தம்பி, இந்த விநாயகன் எங்களை கைவிட மாட்டான் என்று எனக்கு நல்லா தெரியும் தம்பி. அப்பா, நான் போய் படுக்கட்டு, விடிய அம்மாவுக்கு சொல்லுங்க. போ தம்பி, நீ போய் படு. போ போ. நந்தினியா, நீ இவ்வளவு நேரம் நிற்ற கொள்ள இல்லையா? என்ன ஏன் இப்ப அழுகுற? பிள்ளை நந்தினி, என்ன இது சாமத்தில் அழுது கொண்டு? என்னன்னு சொல்லேன். உங்களோட நான் இருக்கிறது விருப்பம் இல்லையண்டா, சொல்லுங்க. எனக்கு என்ன பைத்தியமா? யார் சொன்னது அப்படி? நீங்கள் அப்பாவோட கதைச்சு கொண்டிருந்தத நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். என்ன பிள்ளை, உனக்கு ஒரு நல்லதொரு சம்பந்தம் தானா வருகிறோம் என்றுதான் காய்ச்சி கொண்டிருந்த நாங்கள். அதுக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். என்ன அவசரமா கல்யாண பந்தத்துல தள்ளிடாதீங்க. கொஞ்சம் கால இடைவெளி தாங்க. அதத்தான் என்ன உங்கள்ட்ட மண்டாடி கேட்கிறேன். சரி சரி சரி, நீ போய் படு. நான் ஒன்றும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டேன். நீ போய் படு. தங்கச்சி, தங்கச்சி பாக்கியம், இவன் மச்சானங்க பின்வளவு கணிக்கிறார். என்ன கூப்பிடுறேன்? பின்வளவுக்கு மச்சான் என்ன செய்யறான்? அதுவும் இந்த வெயில் இருக்க 2 வனம் பாத்தி போட்டு நாங்கள் அண்ணன். அதுதான் அவரும் துஷ்யந்தனமா கிழங்கு கிண்டி கொண்டிருக்கிறோம். வசந்தன் கொழும்புக்கு போட்டானோ? ஓம் அண்ணன், காலமா போட்டான். போக உங்கள்கிட்ட வந்து சொல்லி போட்டு போறேன்டான், மறந்து போய் போட்டானோ? அவன் பிள்ளைக்கும் எத்தனை பிரச்சனைகளை மண்டைக்க தூக்கி போட்டு அல்லாட வேண்டி இருக்குது. இப்ப சொல்லாட்டா என்ன? சரி சரி, மச்சானுக்கு ஒரு கை கொடுப்பான். நான் அங்க போறேன். கொஞ்ச நாளா இந்த பக்கமே உங்களை காண இல்ல. பிஸி ஏடி தங்கச்சி, பல பிஸி. பிஸியோ அண்ணன்? வேற என்ன, நான் போட்டி ஒன்றுல பங்கு பெற்ற போறேன். ஐயா, கனகமாவாம் விளையாட்டு போட்டியில பங்கு பெற்ற போறாராம். மாமோய், தடி உண்டி பாய்தலோ அல்லது குண்டருங்களோ? சாந்தினி, கனகு மாமா தடி உண்டி மதுளால பாஞ்ச கதையெல்லாம் குப்பருக்கு சொல்லுவாங்க. எங்கட தெரவையில வாரக்கிழமை நடக்க போற பண்டிச்ச வாரியில ஐயாவும் விளையாட்டு காட்ட போறோம். அண்ணன், இது என்ன இந்த வயதில மாட்டிச்ச வாரி அது தண்டு கொண்டு? தங்கச்சி,
என்னை பற்றி நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிற? வாழ்க்கையில எதுக்கும் கலங்காதவன் அடிவுள்ள மச்சான். நீயும் வந்து மச்சானுக்கு ஒரு சப்போர்ட் கூட. பின்ன அவ்வளவு சனத்துக்கே உந்த சத்தம் எனக்கு புரிம்பா கேட்க வேணும் மச்சான். வெடத்து கட்டுறேன் மச்சான். ஓ வெடட்டு ஓ போட்டுவான். எங்கட டாமி ஒரே அடியா குறைச்சு கொண்டு நிக்குது. ஆரும் சேச்சி ஆர் வேற போயிடும் இந்த நேரத்துல. டாமி குட்ட என்னடா இது? என்ன இந்த நடுவே குறைச்சு கொண்டு விடு 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 அவட்ட விடுறா விடு. வேலி பக்கம் பார்த்து பார்த்து குறைக்கிற நந்தினி. நந்தினி பிறகு கத்தி போடாங்க. நான் தான் ஸ்ரீ. ஸ்ரீயோ கடவுளே, இங்கேயும் வந்துட்டீங்களே. நந்தினி உங்களுக்கு யாரையோ கல்யாணம் பேசினமண்டு உங்களுக்கு சொன்னது? ஜெயந்தன் கொழும்பு என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு சொல்லி அவன் வந்து எனக்கு சொன்னவன். என்ன நந்தினி பேசாம நிக்கிறீர்கள்? இது உண்மையே? நந்தினி உண்மை என்ன நீங்கள் விரும்பேன். உங்களோட அண்ணன் இந்த ஃப்ரெண்ட் என்ற படியால என்னோட அன்பா பழகி இருக்கிறீங்க. ஓ நான் தான் அதை பிள்ளைய விளங்கிட்டேன் போலோட. அப்படித்தானே? நான் அப்படி சொன்னேன் நானே சரி. முதல்ல நான் அப்படி நினைச்சுதான் உங்களோட பழகினேனோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்ப நிச்சயமா அப்படின்னு ஸ்ரீ நான் உங்கள வச்ச அன்ப ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. நான் சாகிற வரைக்கும் உங்களை நினைச்சு கொண்டிருப்பேன் ஸ்ரீ. சின்னவள அப்பா அம்மாவை இத கட்டாயப்படுத்தி எனக்கு வேறு யாரையாவது கட்டி வச்சா நான் என்ன செய்வேன் ஸ்ரீ? என்னால் என்ன செய்ய முடியும் ஸ்ரீ? அப்படி ஒரு நிலை வந்தாலும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ஸ்ரீ. எங்க இருந்தாலும் நீங்க சந்தோஷமா சுகபலமா இருக்க வேணும்னு என்ற விநாயகன் வேண்டிக் கொண்டிருப்பேன். நந்தினி அது துரோகம் இல்லையே. எது? வேறு யாரையும் மேரி பண்ணி போட்டு என்னையும் நீச்சு கொண்டிருக்கிறது. அப்ப என்னதான் செய்கிறது? ஸ்ரீ அப்பா வரேன். அது நானப்பா. நந்தினி உதவி செய்ய வேலையாடில அதான் போறது. இல்லையாப்பா ஒருத்தரும் இல்லையாப்பா. இந்த டொம்மியை விட்டுட்டு நான் வந்து. நந்தினி என்ன தடுமாற? ஆறு அதுல நின்றுட்டு போனது சொல்லுடி. எங்கேயாப்பா நான் காண இல்லையாப்பா. நான் சும்மா என்ன நின்றேன். என்ன 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 பேன் விதுன்னு நினைச்சீங்க? நந்தினி ஆளுநரே அழாத அழாத சொல்லி போட்ட. இப்ப எனக்கு தெரிய வேணும். ஆரந்த வேலையில் நின்று போன எனக்கு தெரிய வேணும்பா. போய் படுங்கோ. ஐலண்டைக்கு ஏதாவது கதையம் விட்டால் காணும். நாங்கள் எல்லாரும் தற்கொலை செய்ய வேண்டியதுதான். என்னடி என்னடி சாலம் போடுறீங்க? பெற்ற பிள்ளை என்றும் பாராமல் வந்தது உனக்கு இவ்வளவு நெஞ்சு துணிவு வந்ததே? வந்ததம்மா ஸ்ரீயண்டு முத்தண்ண ஃப்ரெண்ட். அவர் முந்தி ஒரு நாள் நான் டியூஷனால வரைக்கிறேன். முக்கிய அறிவித்தல் ஒன்று. மாட்டு சொந்தக்காரரை தவிர மற்ற ஆட்கள் ஒருதரும் வண்டிகளுக்கு கிட்ட நிற்க வேண்டாம். தயவு செய்து சவாரி தொடங்குகிற இடத்தில் மாடுகளை தவிர மற்றொருவர்களும் நிற்க வேண்டாம் என்று அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். இவன் மச்சானம் பாராண்டுட்டு கைய விட்டுட்டான். ஏதாவது சுகம் இல்லையோ தெரியாது.
தயவு செய்து சவாரி தொடங்குற இடத்தில் மாடுகளை தவிர சின்ன தம்பி வேண்டாம் என்று நீயும் என்ன போட்டி. சரி சரி பாப்பம். எந்த செங்காரியும் வெள்ளியானும் என்ன கைவிட மாட்டாங்கடா. பாப்பமே பாப்பம். தயவு செய்து தொடக்க ஸ்தானத்துக்கு வரவும். உனக்கு ஒரு மண்டைக்கு ஒரு மண்ணாங்கட்டி மேலாது. உன்னை கூட்டிக் கொண்டு வந்தான் துணைக்கு. கொண்டு வா முகத்தடி கொண்டு வாடா மாடுகளை கூட்டிக் கொண்டு போயிடுவா. இன்றைய அப்பனே பங்கு பெற்றவர்கள் என்ற கிளவி தோட்டத்துக்கு நாயகா நீதான் துணை. மார்க்கண்டு வண்டியை தட்டியில இறுக்கி பிடிச்சு கொள்ள. தயவு செய்து எல்லாரும் சவாரி தொடக்க ஸ்தானத்துக்கு பின்னுக்கு நின்று பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். வணக்கம். சரிங்கோ, கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கிறேன், குளிச்சுட்டு கொஞ்சம் சோறு சாப்பிடுவீங்களே. இப்ப 4 நாள சோறு சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்காகும்? சிவபாக்கியம், உனக்கு சொன்ன நான் இல்லை, நினைச்ச காரியம் நிறைவேறு மட்டுக்கும் நான் சோறு சாப்பிட மாட்டேன் என்று. அவள் என்ன செய்கிறாள்? அறைக்குள்ளதான் கிடக்கிறாள். சாப்பிட்டவளை உங்களோட ரோதம் தான் உங்களோட பிள்ளைக்கும். 4 நாள ஒரு சோத்து பெருக்க தண்ணி நாக்கில பட இல்ல. கிடக்கட்டும், எல்லாம் கிடந்து. நீ போய் அவளை எழுப்பி ஏதாவது சாப்பிட சொல்லு போ. என்னாலே இயலாது. நான் சொல்லி அழுத்து போட்டேன். அவள் அப்படியே கிடக்கட்டும். நந்தினி, நந்தினி, ஒரு கவுளம்பு. குஞ்சு, ஏன் நீ சாப்பிட இல்லை? எனக்கு பசிக்கலையே அப்பா. 4 நாள பசிக்காம இருக்கிறேன். கிளம்பு. அங்க கும்மா சோறு போட்டு வச்சிருக்கிறா, போய் சாப்பிடு. பிறகு சாப்பிடுறேன் அப்பா. அப்பா, நீங்கள் சாப்பிட்டீங்களே? நான் நீ போ. அண்ணே, என்ன ஏன் என்ன உடனே வர சொன்னீங்கள்? என்ன என்னன்னு சொல்லுங்க. ஊர்ல இருந்து ஏதாவது நடந்தது? ஜெயந்தன், அது என்னென்றால் எங்களோட கனவு மாமா மாட்டு வண்டி சவாரியில வண்டிலார விழுந்து கொஞ்சம் கடுமையாண்டு பெரிய ஆஸ்பத்திரியை கொண்டு போயிருக்கணுமா. கடவுளே, பாவம் கனவு மாமா. இப்ப என்னன்னு செய்யறது? அண்ணே, அப்ப நான் போட்டு வரட்டேன். அப்ப சரி, முடியுமென்றால் கொடிகாமத்துல ரங்காமல் நேர யாழ்ப்பாணத்துக்கு போய் ஆஸ்பத்திரியில மாமாவை பார்த்துட்டு விட்ட போ. வசந்தன், கால் ஃபார் யூ. என்னென்ன காலம் ஊர்ல இருந்தானோ கனகு மாமாவுக்கு தானே ஏதாவது? பொறு இப்பயும் பயப்படுற இரு, டக்குன்னு காய்ச்சிட்டு வா. என்னென்ன ஆரண்ண கதைச்சது? அது இங்க லோக்கல் கால், கொழும்பு கால் தான். வசந்தன், ஆறது இந்த கேர்ள் ஃபிரெண்டா கால் எடுத்தது? ஒரு நாளைக்கு எத்தனை கால் எடுக்கிறா? அதுக்கு வேற வேலை இல்லையே. விசிட்டர்ஸ் யாரோ வந்திருக்கிறாங்க. என்ன இது என்னுடைய பிரதர் ஜெயந்தன். அப்படியா? ஐ எம் சாரி. நான் வா. ஓகே. அண்ணே, நான் வரட்டேன். வீட்டை வேற ஏதாவது சொல்ல பண்ணுமே. என்னத்தை சொல்றது? சொல்ல இப்படி அண்ணன் லீவ் எடுக்கிற கரைச்சில தான் வரையிலேண்டு. இங்கோ கனகண்ணைக்கு ஜுவம் போல சந்தோஷமா வாரிகள். சுவமி அப்பா, அவன் இந்த மச்சான் ஜமனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். ஜெயந்தன் அங்கதான் நிக்கிறானோ? இல்ல, ஆஸ்பத்திரியில நின்றுட்டு அதாலே யாரோ தனக்கு தெரிஞ்ச படியந்த வீட்டை போட்டு வாரன்னு சொல்லி போட்டு போறான். அடுத்த பஸ்ல வந்துடுவான். அம்மா, ஜெயந்தன் என்ன வாரார்?
வேனுக்கு குனிஞ்சு நின்று கொண்டு வந்தது வேண்டாமண்டு போயிட்டது. உதில இரு இந்த எலுமிஞ்ச பழம் கரைச்ச நான் குடி. சாந்தினி உனக்கு தந்தா குடிக்கிறேன். குசினிக்க பெரிய ஜொக்குக இருக்குது, ஊத்தாமல் வாத்து குடி போ. தம்பி, கனகு மாமா வீட்டார் குன்னிய காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பொண்ணிய ஒரு முடிவு கட்டு சொல்லிட்டான் நல்லது. எந்த மச்சானுக்கு ஓமண்டு ஒரு சொல்லு சொன்னா காணும் தம்பி. அதுகள் எத்தனை வருஷம் என்றாலும் பொண்ணுக்காக காத்திருக்க தயார். அப்பா, நான் சொல்றத கேளுங்க. மன உரிமைச்சாலுக்கு சரியா பொருந்தி வேற எங்கேயாவது நல்ல இடம் வந்தால் செய்யட்டும். ஏன் நீ என்ன இப்படி ஒரே அடியா சொல்லி முடிச்சுட்ட? பொண்ணு ஏதாவது அப்படி சொன்னவனே? இல்லையம்மா, சும்மா என் மனதுல சரி என்று பட்டதை சொன்னேன். செக்மேட் அங்கிள். வசந்தன், எப்படி எப்படி செக்மேட் வரும்? இங்க பாருங்க. என்னுடைய கிங்கை நான் இந்த ஸ்கொயருக்கு கொண்டு வருகிறேன். ஓ மை குட்னஸ். Hello? Yes, Silva here. Oh, I am unable to hear you. Oh, please speak louder. Yes? Who? Maggie Dula. Uncle, Patricia. Yes, yes. From where are you speaking? Huh? What? You have come to Katanaga? என்ன அங்கிள்? பட்ரிஷியா கட்டுநாயக்கா ஏர்போர்ட்ல இருந்தா பேசுறா. இவ்வளவு நாளைக்கு பிறகு எங்கட வீடு இன்றைக்கு ஒரே கலகலப்பா இருக்குது. பெரிய அண்ணன், ஆசை அண்ணன், சின்ன அண்ணன், நான், நந்தினி அக்கா, ஒரே கிரௌட் தான் எங்கட வீட்டுல. எங்கட கோயில்ல திருவிழா இல்லையே நடக்குது. அக்கா, அம்மன் கோயில் இருந்தா எங்கட கோயிலுக்கு அவ்வளவு தூரம் இருக்கும் அக்கா? ஒரு கட்டம் இருக்கும். ஏன் கேக்குற? இவ்வளவு தூரம் நாங்கள் நடந்தியக்கா போறது. நீங்க நடக்காம பால் சொம்ப கவனமா பிடிச்சபடி நடக்க வேணும். அக்கா, இந்த வடிவான காவடியை பெரிய அன்னைக்கு ஆசை அன்னையும் பரவாயில்ல. சின்ன அன்னைதான் குட்டி காவடி, மயிரகும் குறைவு. கதையாமல் முன்னுக்கு போ, பூச தொடங்க போதும். ஏந்தன் துளசி அங்கன் சாந்தனி எல்லாரும் பாருங்க போவன். முன்னுக்கு போ. காலமா தண்ணி தெளிச்சது வெயிலுக்கு அதுக்குள்ள காஞ்சு போச்சு. மகாலி ஓடி போய் கேணிக்க 2 வாழை தண்ணி கூட தெளிச்சு விடுறாசா. புழுதி எல்லையே பராட்டுது. சாந்தனி, அதற்கு நெறிபடாமல் அண்ணனுக்கு பின்னால வீச்சு வீச்சா நட. ரொம்ப கவனமா பிடிச்சு கொள்ளு. துஷ்யந்தன சால்வை இடுப்பால அவன் மண்ணுக்கு விடுபட்டு கொண்டு போகுது. அவனுக்கு இல்லாம அவசரம். வடிவாய் சால்வையை இறுக்கி கட்டி விடுறான். அவன் வீட்டையே ஒருக்கா உயர்த்தி கட்டி சால்வையை இறுக்கி கட்டி விடுங்கோ. அவன் தம்பிக்கு தோ சரியா அண்டது போல இடக்கு. துவாய செடி விடட்டே. வேண்டாம், விடுங்கோ. இஞ்சருங்கோ. ஒழுங்கை காலிய போறது சரியான புழுதி. அப்பா, புழுதி ஒன்னும் செய்யாது. சாந்தினிக்கு தான் கால் தடக்கப்பட்டாலும் வெள்ளிய தூய் கொண்டு வரட்டே. வேண்டாம் அப்பா, நான் வருவேன். அம்மா, மச்சால் வந்திருக்கா. என்னம்மா தெரியாதே? கனக மாமா அவன்ட மனோகரி மச்சால். இருட்டுக்கே பட்டிய விட்டுட்டு வந்தனே பிள்ள. உங்க ஏன் இருட்டு கணிக்கிற? இங்கால வாபில்ல கனியாவே வந்தனே. இல்ல மாமி, லட்சுமி அக்காவோட வந்தன. அவ இதுல கூட்டி கொண்டு வந்து விட்டுட்டு போறா. அம்மா சொன்னவ தனக்கு காய்ச்சலா இருக்குண்டு நந்தினி மச்சாலோட திருவிழாக்கு போ சொல்லி. அதுக்கு என்ன, அங்க நந்தினி வலிக்கிறாள் போல பக்கத்து அறைக்குள்ள. மச்சால் வா வா, இங்க அறைக்கு இருந்து கதைப்போம். வாங்கோ. சாந்தினி, என்ன மச்சால கைய விட மாட்டா போல இருக்கு. விட்டா ஓடிடுவான்னு பயமோ?
அவ ஓட மாட்டா, எனக்கு தெரியும். சாந்தினி, இங்க வா. இந்த வாயை கொண்டு போய் பெரிய எண்ணெயிட்ட கொடு. கிடத்தடிக்கோ, இந்த இருட்டுக்கையோ நான் மாட்டேன். மச்சால் நீங்களும் வாரியலே. சரியான மொக்கு. நீ மச்சாலோட இரு, நான் அண்ணிட்ட துவாய கொடுத்துட்டு வாரேன். மச்சால் பாட்டு தொடங்கிட்டது. அண்ணியவிலோட நாங்களும் போவோமே. அவ போகட்டும், பிறகு நாங்க போவோம். மனோகரி எந்த சின்ன மச்சால் அவ சும்மா. அக்கா, எங்கட ஊர்ல மனோகரி மச்சால் மாதிரி வடிவாரும் இருக்கணுமே. பந்தயம் பிடிப்பேன் 5 ரூபா. நீ பணக்காரி, எனக்கு எங்கால காசு பந்தயம் பிடிக்க. அது சரி, ஆர் வடிவு வடிவில்லையாண்டு மத்தியஸ்தம் செய்யறது. பெரியண்ணிட்ட கேப்பம், மச்சால விட யாரும் வடிவா இருக்கணுமோண்டு. நல்ல ஆள பிடிச்ச மச்சான். மாவன் அம்மா இடியப்பம் அவிச்சட்டா, சாப்பிட்டுட்டு போவோம். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, வேறங்கோ. மனோகரி, என்ன? இல்ல, ஏதோ கண்ணுக்குள்ள விழுந்துட்டு. அதான் நேற்று மாதிரி இருக்குது. பெரியண்ணா கொழும்புக்கு போனது, நாங்கள் அழுதது, 1 வருஷம் முடிஞ்சது. எவ்வளவோ நடந்து முடிஞ்சது. அப்பா பென்ஷன் எடுத்துட்டார். கடவுளே, இத சொல்ல மறந்துட்டேன். எங்கட லட்சுமி மாமி கோயில் தீர்த்தம் முடிஞ்சு 5ஆம் நாள் செத்து போயிட்டா. பாவம், மனோகரி மச்சான் அழுத அழுக. ஜெயந்தன் குவைத்துக்கு போறது சரி வந்திருக்கு சார். வார மாதம் 19ஆம் தேதி மட்டும் போறான். அதான் நாங்கள் எல்லாரும் ஒருக்கா குடும்பக்கு போறீங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். பேசா போயிட்டு வாங்க. அது சரி முத்து, அவரோ ஒரு செய்தி ஒண்ணு கேள்விப்பட்டு இருந்து என் மனசு ஒரு நிலையிலே இல்லப்பா. அதான் இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னு நீ கேக்குறேனே, அது எல்லாம் மூத்த பிள்ளையாண்டரை பத்தி தான். அவன் யாரு வந்தானா, அவனை பத்தி தான். அவன் ரூம் வாடகை எடுத்துட்டு இருக்கானே, அந்த வீட்டுக்காரனோட பொண்ணு என்னமோ பேர் என்னமோ ஈசிட்டு இருக்கான். பெட்ரீஷா. பெட்ரீஷாக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்கிறதாகவும், அந்த உறவு நெருக்கமாகி இந்த பிள்ளையாள் எனக்கு இப்படி செய்யும் என்று நான் கனவில் நினைக்கல சார். என்னடா இதுக்கு போய் பாரு, நான் சொல்றத கேளு. கேக்குறியா? சொல்றத கேக்குறேனே. இப்படி ஒரு கதை தானே சொன்னேன். தீர விசாரிச்சு பார்த்து அது நிஜமா, அதுக்கப்புறம் தகப்பங்கிற ஸ்தானத்துல நீ இருந்து என்ன பண்ணிக்கலாம்னு நீ அப்புறம் யோசிக்கலாம். தகப்பனும் பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது கோயில் குளத்துல போய் நான் போய் இருந்துருவேன். பேசாத. ஸ்கூல்ல இருந்தா பெஞ்சில் எடுத்து போனேன். நீ தான் கொழும்புக்கு போக போறேங்கிறிய. நீயா நேரா போய் உன் புள்ளையான கிட்ட இத பத்தி நேரா கேட்டு வாயேன். மத்தது இந்த விஷயத்தை சரியா அறிஞ்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னால சொல்லிடாது. என்னது, நான் வரேன் போய் யோசிக்கிறேன். என்னது, இன்னைக்கு மோர் இல்லையா? வசந்தன், நீங்க எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறத? I'm very eager to learn Tamil. Daddy. Daughter? I had lot of Tamil friends in Australia. Is that so? வசந்தன் பட்ரிஷாவுக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க. அது எனக்கு மிச்சம் சந்தோஷம். பட்ரிஷியா, உங்களோட தமிழ் எழுத்துக்கள் நல்ல வடிவா இருக்கு. வடிவோ? Beautiful. Is that so, வசந்தன்? வசந்தன், நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சு வாரது. ஓகே. அட்டையும் 10-15 நாள தமிழ் சொல்கள் எழுதித்தான் குவிச்சிருக்குது. என்ன 4-5 பக்கம் உண்டிய திருப்பி பேட்ரிஷியா ஜெயந்தன். பேட்ரிஷியா ஜெயந்தன். ஒரு குட் நியூஸ். ஜெயந்தன் வெளிநாட்டுக்கு 3 நாளில, அதுதான் புதன்கிழமை போறார். நாங்கள் எல்லாரும் அவர் பிளேன்ல ஏறுறத பார்க்க போறோமே. நாளைக்கு நான் கொழும்புக்கு போறத எல்லாருக்கும்
ஓடி ஓடி சொல்லிட்டேன். பெரிய எண்ணையும் ஆசையனையும் அங்கு அங்கன பார்த்து கொண்டு நிக்கணுமா. மச்சான், நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கொள்றேன். மனோரியம் வந்து இடைக்கிட நிக்கட்டேன். மச்சான் கனகு, கடவுளை அண்டு இவன் தம்பியும் போய் நந்தினின்ற விஷயமும் சரி வந்து அதுக்கு பிறகு பெரியவன் விஷயம் தானே மச்சான், விசாரிச்சு செய்து வைப்பான். என்ன மச்சான் நீ உனக்கு கனவேர் வந்து கணக்க சொன்னவன் என்ற பிள்ளைய செய்ய இல்லையன்று எனக்கு கோபம் இல்லை மச்சான். மச்சான் சரியா தெரியாம உங்க தங்கச்சியும் அப்படித்தான் எனக்கு நெடுகவும் சொல்லிக் கொண்டிருந்தவள். கடைசியில அவளுக்கும் வசந்தன் தந்த பிள்ளையை செய்ய மாட்டான் என்று தெரிஞ்சு போச்சு. காய்ச்சல் என்று படுத்தவள். அவன் என்று சொல்ல கேட்டாட்டா நான் தவப்பன் அவன் பிள்ளை என்று ஈஸ்வரன் மாதிரி கதைக்காரன். தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோழன் தான். நான் அறிஞ்ச மட்டிலே பெட்ட கொழும்பு பெட்டை என்றாலும் நல்ல குணமான பெட்டையா, தேரப்பன் இல்லையா, தம்பிக்காரன் ஒருத்தன் மட்டும்தானா? தாய்தாப்பன் இல்லையா? சாம்பமுதிர் செல்வத்தை சொன்னார் அந்த சில்வாண்ட மனசங்க மகள் என்று நீ ஒரு புது கதை சொல்ற மச்சான். எனக்கு தலையை சுற்றும். அப்பா, நான் போட்டு வரட்டேன். கொஞ்ச நேரம் இல்லை, இவ்வளவு பேரும் செக் பண்ணிக்கொண்டு உள்ள போகட்டுமே. கொஞ்சம் போன உடனே கடுத போட்டு கவனமா உடம்ப பார்த்துக்கொள். நீ தான போய் எங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு பிறகுதான பண்ணாங்க. வரட்டே சாந்தினி. போட்டு வாங்க ஹசேன. துஷன் அழக்கூடாது. சாந்தினி வாடா. எல்லா விஷயமும் பாட்டு சொல்லிட்டேன். அவட்ட குணம் தெரிந்தாங்க. ஒரு நிமிஷம் கோமந்தா. அப்பா கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. போட்டு போட்டு வர. தம்பி, ஜெயந்தன் பட்ரிஷியாவை அப்பா, பட்ரிஷியா ஜெயந்தன்ல சரியான விருப்பமா இருந்திருக்கிறாள். ஆனால் என்ற தம்பி எங்களோட குடும்பத்தின் நன்மைக்காக பட்ரிஷியாவின் அன்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் ஓடி போயிட்டான். தம்பி, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா தம்பி? கனகு மாமா சொன்னார் நீ வேறு யாரோ ஒரு பிள்ளையோட விருப்பமா இருக்கிறத, அதுவும் போய்தானே? அதுவும் உண்மைதானப்பா. ஆனால் ஒன்று சொல்றேன், பிள்ளை நந்தினிக்கு கல்யாணம் முடிஞ்சா பிறகுதான் எனக்கு எது நடந்தால் இது சத்தியம். அப்பா, என்னப்பா யோசிக்கிறீங்க? என்னில நம்பிக்கை இல்லையா? நம்பாம என்ன செய்ய? நான் நம்பி இருந்த இந்த பொம்பளை பிள்ளையே இப்படி நடந்தா பிறகு அப்பா, உனக்கு தெரியக்கூடாது என்றுதான் இவ்வளவு நாளும் நானும் கொம்மாவும் மறைச்சு வச்சிருந்தாங்க. உண்ட கூட்டாளி சிறியத்தான் நந்தினி. சிறியா? அப்பா, இப்ப என்னப்பா செய்யறது? என்ன செய்யறது? எவ்வளவு கெதியா அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க முடியுமோ அவ்வளவு கெதியா செய்து வைக்க வேண்டியதான். நாளைக்கு பண்டாரவளைக்கு போறதானே? அப்பா, இதுதானப்பா என் வீடு. பெரிய அரண்மனை மாதிரி தான் இருக்கு. யாரு? ஓ, வசந்தன். பாரும் பாரும் பாரும். இது இவர்தான் எங்களுடைய அப்பா முத்தையா. அப்பா, இவர்தான் ஜீவகுமாரின் அப்பா மிஸ்டர் சுந்தர்லிங்கம். மிஸ்டர் முத்தையா வாருங்க. கம் வாருங்க வாருங்க. இருங்க. ஜப்னால இருந்து நேரா வாரீங்களோ? இல்ல பாருங்க,
என் இளைய மகன் குவைத்துக்கு போன புதன்கிழமை தான் போனவர். அவரை அனுப்பி போட்டு தான் இங்க வாரம். தம்பி வசந்தன் எப்படி நல்லா கடைச்சு போயிருக்கிறீங்களா? நான் போன முறை வசந்தன் இங்க வரைக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். எங்கட மகன் விருப்பம் தான் எங்கட விருப்பம். என்னென்றாலும் சீதனத்தை பத்தி ஒன்றும் கதைக்காம எங்களுக்கு 6க்கு சீதனம். எங்கட மகள் ஜீவராணி கல்யாணம் செய்துட்டார். இப்ப கனடாவில் இருக்கிறா. நீங்கள் பொம்பளை இன்னும் பார்க்கல. பார்க்க வேண்டிய ஆள் வடிவா பார்த்துட்டான், விரும்பிட்டான். இந்த எங்க கல்யாணத்தை வைக்கலாம்? ஏதாவது ஒரு பொது இடம் ஒன்று ஒழுங்கு பண்ணி ஜப்னாவில் எங்கேயாவது கோயில் அரேஞ்ச் பண்ணி செய்யலாம்னு தான் நாங்க நினைச்சோம். செல்லத்தண்ணி கோயில்ல வெடிங்க செய்தால் என்ன? என்ற முருகா, நானும் அங்கதான் செய்யலாம் நினைக்க நீங்கள் அதையே சொல்றீங்க. நந்தினி. என்னப்பா? பிள்ளை நானும் கொன்னையும் போய் அதுகளோட எல்லாம் கழிச்சிட்டு வந்துட்டான். வார வைகாசிக்கு பெடியன் வந்த உடனே முதல் நாளுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொண்டு உன்னையும் கூட்டிக் கொண்டு போறதா. என்ன பேசாம இருக்கிற? ஒன்று சொல்றேன், அதுகள் தங்கமான மனசர் வலிய வந்து நிக்குதுகள். மனம் மாறி ஏதாவது சொன்னியோ செய்தியோ என்ன உயிரோட காண மாட்டேன். நந்தினி, ஸ்ரீ, நந்தினி எப்படி சும்மா இருக்கிறீங்களே? இருக்கிறேன் ஸ்ரீ. இன்னொருக்கா சந்தியும் கொண்டு நான் எப்பவோ கடிதம் கொடுத்து அனுப்பினேன். நான் ஏன் வராமல் விட்ட நீங்கள்? ஜீவகுமார் என்று அப்பா அம்மா வந்து நின்றவன். அந்த நேரம் நான் வந்து தற்செயலா அவைக்கும் தெரிய வந்து உங்களோட வாழ்க்கையை சீர்குலைஞ்சு போக மாட்டேதான் நந்தினி. நான் வரையில. ஸ்ரீ, என்னில உங்களுக்கு கோபம் இல்லையா? இல்ல ஸ்ரீ, என்ற உடம்பு ஆருக்கோ சொந்தமாகி போயிடலாம். ஆனா என் இதயத்துல நீங்கள் தான் இருப்பீங்க. அப்படி நினைக்கவே கூடாது நந்தினி. உங்களோட பாதையில நான் குறுக்க வர மாட்டேன் நந்தினி. சரி சரி, உங்களை பார்க்கவும் மேலாது. இல்ல நந்தினி, இன்றைக்கு நான் போறேன். வண்டியோட உங்களோட வாழ்க்கையை விட்டே போறேன். சத்தியமே? சத்தியமே நந்தினி, நான் போவா போறேன்டா சொல்றீங்க ஸ்ரீ? போறேன். சரி, என்ற ராசாவின் கால்ல ஒரு முள்ளு கூட குத்தக்கூடாது. போட்டு வருங்க. போறேன் நந்தினி. மாமா. என்னடா சொல்லு. அப்பா வந்து சொன்னார் நீங்க அத்தானோட கோவமா இருக்கிறீங்க. யாரோட? வசந்தனோடையோ? மாமா, எனக்காக நீங்கள் 2 காரியம் செய்ய வேணும். என்ன குஞ்சு? பெரியத்தான் விரும்பினாவ செய்யறதுக்கு பூரண சம்மதம் கொடுக்கறது மாத்திரம் இல்ல, அவை என்ற கல்யாணத்தை நீங்கள் சந்தோஷமா நடத்தி வைக்க வேணும். பாப்ப வேண்டி இல்ல மாமா, சத்தியம் செய்து தரணும். என்னத்துக்குடா சத்தியம்? அப்படியே செய்கிறேன் பிள்ளை. நீ? நான் உங்களோட மகளா கடைசி வரையும் இருந்துட்டு போறேன். மனோகரி, இவ தங்கம்மாக்கா விட பொண்ணான். துஷ்யந்தன் வந்து சொன்ன பிறகு மனசு விடையில பிடிச்சு பிடிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறா. பிள்ளை கதைச்சு கொண்டிருங்கோ. நான் இருக்கா கூண்டாவிலுக்கு காண ஊத்திட்ட போயிட்டு வாரன். ஓமாப்பா. வாரன் பிள்ளை. ஓ மாமா. நந்தினி, என்ன இது? ஏன் பாலுறீங்க? கலைஞ்சு போன கனவுகளை நினைச்சாளு. என்னுடையது உங்களுடையது நினைக்க செத்து போனால் என்ன வேண்டி இருக்குது மச்சான். ஏமாற்றம் அடைஞ்சவே எல்லாரும் தற்கொலை செய்யற வலிக்கிட்டா
இந்த உலகத்துல ஒருத்தருமே மிஞ்ச மாட்டின மச்சான். நந்தினி ஒன்று ஜோதிச்சு பார்த்த நீங்களே, நீங்கள் ஒருத்தர விரும்பினீங்க, அவரை அடைய முடியாட்டாலும் அவற்றை அன்பு பெற்றீங்க. ஆனா நான் அத்தனை விரும்பினேன், அவருடைய அன்பும் எனக்கு கிடைக்கலையே. கண்ணை துடைச்சு கொள்ளுங்க மஞ்சா. ஜீவகுமார் மிச்ச நல்லவரா, நீங்க நல்லா இருப்பீங்க. கனடாவுக்கு போன பிறகு இந்த கிராமத்து மச்சால மறந்துட மாட்டீங்களே. அனுகுரி தம்பி ஓடி போய் கனவு மாமாவை இதுல வந்து ஐயாவோட கதைச்சு கொண்டு இந்த ஒழுங்குல பார்க்க சொல்லு. நான் அதுகளோட போய் கதைக்கிறேன். இன்றைக்கு இங்க வேற 2 கல்யாணம் இருக்கான், நேரம் தப்பாம செய்து போட வேணும். நானே நாவூறு படுத்தி போடுவேன் போல இருக்கு. நல்ல வடிவா இருக்கிறீங்க அக்கா. அவையில் எல்லாரும் வந்திருக்கணும். பெரியண்ணா அவையோட கதைச்சு கொண்டிருக்கிற அத்தான் நல்ல வடிவா இருக்கிற அத்தான். பிறகு என்ன இப்பவே சொல்ல தொடங்கிட்டீங்க என்ன? அத்தான் வடிவுதான். சார் என்னடா ஜெயந்தன் அனுப்பின காசை கொண்டு வந்து தர வேண்டாம், பிள்ளை இந்த கல்யாண செலவுக்கு வச்சுக்கொள், பிறகு பாப்பம் வந்தீங்கள். ஆமா, இப்ப அதுக்கு என்ன இப்ப என்ன வச்சிருக்கு? இல்ல சார், பிள்ளை இந்த கல்யாணமும் உங்களோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா முடிஞ்சது. கல்யாண வீட்டுக்கு வந்த காசுல சேர்ந்த காசை தருவோம் பாக்குறோம். முத்து, இப்ப அதுக்கு ஒன்னும் அவசரம் இல்லடா. என்கிட்ட இருந்தா என்ன, என் பிள்ளை உங்ககிட்ட இருந்தா என்ன, அந்த பேச்ச விட்டுரும். நந்தினியும் அவன் ஹஸ்பண்டும் அநேகமா இந்த நேரத்துல கனடால போயிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப கொழும்புல நிப்பினம், அடுத்த ஞாயிறு தான் போவினம். என்னடா இது மொத்தம், என்னடா இது ஜீவனே இல்லாத பேசிட்டு இருக்க நீ. என்னது இந்த பிள்ளைய பிடிச்சிட்டுமேங்கிற ஏக்கமா? வாஸ்தவம் தான்டா, ஏக்கம் கவலை எல்லாருக்கும் இருக்குதானே செய்யும். அதுக்காக நம்ம பிள்ளைகளை நாம கூடவே வச்சிருக்கோங்கிறது என்ன நடக்கிற காரியமா, சாத்தியமான காரியமா? டேய், இறகு முளைச்சா பறவை பறக்கத்தானடா செய்யும், பறந்துடுத்துடா. உண்மைதான் சார், எந்த பிள்ளைகளோ வேண்டும் இப்படி வெளிநாட்டு கெட்டு போற, கடைசியில நாங்கள் தனிமரங்களா நிக்கிறதே சார். அதான் இப்ப எல்லா வீட்லயும் நடந்துட்டு இருக்கேன். என்ன சார் எழுப்பிட்டீங்க? ஏதோப்பா உன்னை பார்த்து 2 வார்த்தை மனம் ஆடுற மாதிரி சொல்லணும்னு வந்தேன். பேசுவோம், வேதனையை ஜாஸ்தி ஆக்கிட வேணான்னு தோணிச்சு. இப்ப புறப்பட்டுனே இருக்கேன். டாகி, நான் போட்டு வரேமா? My darling daughter, நீங்கள் வசந்தனை மேரி பண்ணினால் ரொம்ப சந்தோஷம். நோ டாடி. வசந்தனியா? என்னால முடியாது டாடி. ஏன் அப்படி சொல்றது? வசந்தனை போல நல்ல பிள்ளை நீங்க ஒரு இடத்திலையும் காண போறதில்லை. நோ டாடி, ஐ கான்ட் மேரி ஹிம். ஏன்னு சொன்னா? Why? Tell me why. நான் ஜெயந்தனை. Don't talk nonsense. I'm in my sense, Daddy. Don't raise your voice. I'm not raising my voice. Katawando. I can't talk to you anymore. நான் மம்மி கிட்ட போறது. Yo, wait, Patricia. Patricia. No. Patricia. Mommy. 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 Daddy. Come here, Daddy. What, Patricia? What See, Mommy. Mommy. Talk to me, Mommy. 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 Elizabeth. Elisa. Elizabeth, talk to me. Lisa.
என்ன நீ மட்டும்தான் தனியா இருக்கிறியா? நந்தினிக்கா மத்தானம் எங்க போயிட்டான்? என்ன குளிச்சுட்டு நிக்க சொல்லிட்டு கிட்டத்தான் அங்கேயோ அண்ணன் அக்கா மத்தான் வரையணும். அத்தான் இப்பதான் வந்தீங்களோ? ஓ இப்பதான் வந்த நான். எங்க கோயிலுக்கு போனீங்களோ? ஓமத்தான். நந்தினி அன்னைக்கு டீ போட்டு கொடுங்க. இனி கீழே போய் கீழ் வீட்டு ஆண்டிக்கு கரைச்சலா இருக்கும். அப்ப காலமே சாப்பாடு மும்மரத்துல நிக்கிறா. பரவாயில்ல, நான் இருக்கிற விட்டு குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் உண்மையாகத்தான் நந்தினி? உண்மையா ஜீவன், நான் குடிச்சிட்டேன். நீங்க போய் வாஷ் எடுங்க போங்க. என்ன நந்தினி மாதிரியா இருக்கிற? ஏதா சுகம் இல்லையோ? இல்ல அண்ணன், கோபிக்காதீங்க. நீங்களும் அவவும் மேரி பண்ணாமல் உண்டா இருக்கிறீங்களோன்னு அன்னைக்கு சாடியா ஆன்டி கேட்டவ. அவனுக்கு நாங்கள் அப்படி இருந்தா தானே? ஏன் அண்ணன் இப்படி பிளத்து கதைக்கிறீங்க? அவருக்கும் கேட்க போகுது. சரி சொல்லு. என்னண்டாலும் நீங்க 2 பேரும் இன்னும் மேரி பண்ணவும் இல்ல, உண்டா இருக்கிறீங்க. ஜீவகுமார் அப்படி ஏதாவது சொன்னவரே? அவருக்கு தெரியும் நான் சில்வாங்கல் விட்ட செத்த வீடு விசிட்டர்ஸ் வந்திருக்கணும், அதானதான் சித்ரா வீட்டு முன்னரையில வந்து இருக்கிறேன். அவர் அப்படி ஒண்ணும் சொல்ல இல்ல, ஆனா உள்ளுக்குள்ள நீனே பேர் தானே. எனக்கு ஜீவகுமாரின் மனமண்டால் வடிவா தெரியுது. ஆனால் கூட பிறந்த இந்த தங்கச்சி இந்த மனத்தைத்தான் தெரியல. என்ன துஷ்யந்தன் பேக்கையும் கொண்டு படிக்கிட்ட? நான் இந்த அண்ணியோட போறேன். என்ன வந்த நேரம் தொடக்கம் பேசாமல் இருக்கிறீங்கள்? என்ன நடந்தது? இந்த தங்கச்சி எனக்கு கடவுளே, இது என்ன? இது சின்ன பிள்ளை மாதிரி அழாதீங்கோ. உங்களோட மனசை நோகடிக்கிறவ. கடவுளே என்ன மன்னிச்சுக் கொள்ள. நந்தினி என்ன சொன்னவ? நான் சொல்றேன் நீ அண்ணன் உங்களை மாதிரி பண்ணாமல் இங்க வந்திருக்கிறது அவை இந்த ஆக்களுக்கு பிடிக்க இல்லையா? துஷ்யந்தன், நீங்கள் சின்ன பிள்ளை, அப்படி ஒண்ணும் கதைக்கப்படாது. நந்தினி அப்படி சொன்னாத்தான் என்ன? உங்களோட அண்ணாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, உங்களை மறந்துட்டு மத்த அலுவலை பாருங்க. ஜீவகுமார், എന്റെ തങ്ങച്ചി എന്നെ പിളവിട്ടാലും പുറത്തു കൊണ്ട് என்ன அத்தான் டோன்ட் வரி, உங்களுக்காக நான் எதுவும் செய்வேன். சரியே துஷ்யந்தன், எப்படி கவனமா படிக்கணும் என்ன? அத்தான் பிறகு ஸ்பான்சர் பண்ணி கனடாவுக்கு கூப்பிடுறேன். சரிதானே? சரியத்தான். அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் கவனமா பார்த்துக்கொள்ளு. அடிக்கடி கடிதம் போட சொல்ல நானும் போடுவேன். பெரிய சரி சரி போயிட்டு வா ஜீவா, போயிட்டு வர. நந்தினி அக்கா கனடாவுக்கு போயும் 1 வருஷம் ஆயிட்டுது. நந்தினி அக்காவுக்கு ராகேஷ் மகன் பிறந்திருக்கிறான். சரியா அக்காவை போல படங்கள் வந்தது. எனக்கு அவனை இப்ப பாப்பனண்டு இருக்குது. பெரிய என்ன வந்து நிக்கிறார். கனகு மாமா வீட்டதான் போயிட்டார். பெரிய தானே வாங்குவேன் உள்ளுக்கு. மாமா அங்க போயிட்டார். அப்பா அச்சு வெளியே போயிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். இதுல இருங்குவேன். இல்ல போயிட்டு பிறகு வாரேன். ஏன் அவசர அலுவல் ஏதாவது இருக்கு? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அப்ப இருங்குவேன். ராசவள்ளிக்கிழங்கு அடுப்புல இருக்குது, கொஞ்சம் போட்டு கொண்டு வாரேன். மனோகரி, நான் இப்பதான் வீட்டை சாப்பிட்டு வாரேன். பரவாயில்ல, ராசவள்ளிக்கிழங்கு என்ன ஒரு பெரிய சாப்பாடு. அது இருக்காத்தான். இனி எப்ப எந்த கையால வேண்டி சாப்பிட போறீங்களா? என்ன ஒரு சத்தத்தையும் காணல? அத்த என்ன யோசிக்கிறீங்க? மனோ, என்ன
என்னில உங்களுக்கு கோபம் இல்லையா மனோ? ஏன் அத்தானில நான் கோவிக்கிறேன்? அத்தான் எனக்கு ஒரு பிள்ளையும் செய்யலையே. அது சரி, எப்ப கல்யாண சாப்பாடுங்களுக்கு போட போறீங்களா அத்தான்? நடந்தால் போடுறேன். அப்ப சொல்லாம கொள்ளாம ரகசியமா அப்படியா? என்ன கன எண்ணெயை கனகாலம் வாடிக்கை இடத்துல காணையில எல்லாம் விட்டுட்டேன் நாடன். சரி, நான் மிரட்டு. அவன் பொடியன் உங்களோட மருமகன் வசந்தன் இன்று முழுக்க உங்களோட வீட்டுல இருந்துட்டு இப்பதான் போறான். ஏன் வசந்தன் எங்களை வீட்டை வந்துட்டு போனார் என்ன? ஓஹோ, நீங்களும் சம்மதம் என்றால் பிற என்ன? அவன் பொடியனுக்கு கொழும்பிலே உண்டு, இங்கே உண்டு. என்னடா சொன்னி? தெரியுமே என்ற குணம், பல்லுக்கெல்லாம் கலட்டி போடுவன் தெரியுமே. அடிச்சு போட்ட என்ன? நான் சொன்னது பொய்யென்றால் போய் உங்களோட மகளை கேளும். பெரிய ரோசம் வந்துட்டு. மனோரி, மனோரி, என்னப்பா? யார் இந்த வீட்டை வந்துட்டு போனது? பெரியதான் வந்துட்டு போனவர். ஏன் அவனே நிஞ்ச வந்தவன்? அப்பா, நீங்களா அப்பா இப்படி சொல்றீங்க? ஏனப்பா, பெரியதான் எங்கட வீட்டை வரக்கூடாதே? இல்ல பிள்ளை, எனக்கு விளங்குதப்பா. என்னில நீங்க சந்தேகப்படுறீங்க. இல்ல, வசந்தனை பற்றி எனக்கு தெரியும். அதுக்கு மேலால இந்த பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். ஆனா பிள்ளை, நாளைக்கு உனக்கு வேற இடத்துல கல்யாணம் பேச போக இப்படி ஒரு கதை வந்தா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமாப்பா. நான் தான் கல்யாணம் செய்ய மாட்டேனே. உங்க பிசர் கதையால காப்பிட்டு போட்டு. அப்பா, நான் வெளிநாட்டுக்கு போக போறேன். பெரியத்தானிட்ட கேட்டிருக்கிறேன், என்னையும் அனுப்ப சொல்லி. அந்த இந்த கதை வேண்டாம். என் அப்பா இல்லே, பிறகு எல்லாம் கதைப்பாம். சாப்பிட வாங்கோ, மேல களி கொண்டு. பெரியண்ணாண்ட கல்யாணம் முடிஞ்சு 2 மாதம் இருக்கும். நாங்கள் ஒருத்தருமே போக இல்ல. அண்டிரவு எங்கட வீட்டுல ஒருத்தருமே நித்திர கொள்ள இல்ல. தனித்தனியா அழுது கொண்டு படுத்திருந்தான். தன்னை பிள்ளைய அனாத மாதிரி விட்டுட்டு இரண்டு அம்மா அழுது அழுது அப்பாவோட பேச்சுப்பட்டா. சித்ரா, ஏன் சித்ரா நந்தினி அப்படி சொன்னவள்? உண்மையாத்தான் அப்படி கதைச்சிருப்பினமோ, அல்லது பெரிய இடத்துல வாழ்க்கை அமைஞ்ச உடனே மனம் மாறிட்டாளோ? இப்படி இருக்குமே. எப்படி? ஒரு சின்ன மனோதத்துவம் தான். உங்களோட வீட்டுல தந்த கனவும் சரி வரையில, ஜெயந்தண்ட விருப்பமும் நிறைவேறாமல் போயிட்டது. ஆனால் உங்களோட விருப்பம் நிறைவேறின மாதிரித்தான். என்ன இல்லையே? போதா குறைக்கு உங்களோட மச்சாளையும் நந்தினிக்கு உயிரண்டியல் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. நீங்கள் ஒன்று செய்யலாம். என்ன கைவிட்டீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்களுக்குள்ள பிரிவண்டது நான் பேசாமல் இருக்கும். தந்தி ஒன்று வந்திருக்குது. வீட்டுக்கார ஆன்டி தந்தா. தந்தியா? ஊர்ல இருந்தா என்ன இதுக்கு பயப்பட்டு கொண்டு உடச்சி வாசிங்கோவன். என்ன சிரிக்கிறீர்கள்? சொல்லி போட்டு சிரிங்கோவன். கொண்டாந்து தம்பியை நான் வாசிக்கிறேன். சித்ரா, என்னது? சாந்தினி பெரிய பிள்ளை ஆகிட்டாளா? துஷிங்கன் தான் தந்தி அடிச்சிருக்கிறான். பாக்கியம், சோபாக்கியம், பிள்ளைக்கு என்ன கொடுத்த நீ? உளுத்தங்களிதான். அவள் சாப்பிடுறாள் இல்ல. தண்ணி கொண்டு வாங்குவோம் அம்மாண்டு தண்ணி தவன மணிக்கிறாள். இங்கோ என்ன செய்யுது? ஒரு மாதிரி மூச்சு வாங்குறீள். வடிவென்ன சோபாக்கியம்? ஆறு சொல்றீங்க? இந்த
சொல்றேன். தேர்ந்தெடுக்கிறீல வர சொல்லி கல்யாணம் செய்து வச்சுட்டா சரி. வித்தியாசமாய் கண்டால் ஆரையும் விட்டு கனவு நீங்க கூப்பிடுக்கிட்டே. இந்த பிள்ளை நந்தினி நல்ல தேவாரம் பாடுவாள். அறியாத மூக்கரோடு முயல் வேலை உனக்கு கேட்குதே. பழவினைகள் பாரும் வண்ணம் சுத்தமலம் மறுவிட்டு சிவமாக்கி. ஐயோ இல்லையப்பா. செத்து போய் ஒரு வருஷம் ஆயிட்டுது. அவர் செத்து போனார்ன்றத எங்களால நம்பி இல்லாமல் இருக்குது. இருந்துட்டு அவர் கதைக்கிற மாதிரி இருக்கும். திடுக்கிட்டு பார்ப்பேன். பெரியனாக சேகர் 2 மகன் பிறந்திருக்கிறான். அப்பாதான் மறுபுறவி எடுத்து வந்திருக்கிறாருன்னு எல்லாரும் சொல்லினோம். நாங்கள் எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்த நாங்கள் சரியா அப்பாவை போலதான். அந்த சிரிப்பும் கையால கண்ணை மூடிக்கொண்டு படுக்கிற வடிவும் அப்பாவேதான். சார், கனகாலம் இந்த பக்கம் வராமலே விட்டுட்டீங்கள். உடம்பு ரொம்ப ஓஞ்சி போச்சுமா. முந்தி மாதிரி அங்க எங்கன்னு போய் வரவே முடியல. இங்க வரத்துக்கு புறப்படுவேன், கலப்பு மாதிரி வந்துடும். அப்படியே பேசாம படுத்துருவேம்மா. இந்தாங்கோ. என்ன மேத்து? நீங்கள் தந்த காசு உங்களோட பெயரில டிராப்ட் அனுப்பி இருக்கிறான். உங்களோட கையில கொடுக்க சொல்லி. புத்திசாலிம்மா, நல்ல புத்திசாலி. எங்க வேணான்னு சொல்லிடணும்னு டிராப்டாவே அனுப்பிட்டான். சரிம்மா, சரி சரி. மற்றது நந்தினி எங்களுக்கு அனுப்பின உடுப்பு பாசலுக்கு சேருக்கு கொடுக்க சொல்லி கம்பளி சட்டை போர்வையும் அனுப்பி இருக்கிறாள். கொண்டு வந்து தந்து சேரையும் பார்த்து கொண்டு வருவமண்டி இருந்தேன். நம்ம பிள்ளைங்க இந்த தொண்டு களத்தை இன்னும் மறக்கலைன்னு நான் கேள்விப்படுறப்போ மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு பாக்கி. சரி, இந்த சாந்தினி எங்கம்மா? என்ன சார் கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, பிள்ளைய நினைச்சிட்டேம்மா. கோவில் மணிநாதம் மாதிரி கணீருங்கிற அவன் குரலே அடக்கி போச்சுமா. என்ன பண்றது? அவன் என்ன முந்திட்டான். பாக்கி, நான் புறப்படுறேம்மா. சாந்தினி, துஷ்யந்தன் வரட்டுவா? பாருமா, பழக்கம் விட மாட்டேங்கிறது பாரு. அந்த முத்துதான் கண்காணாத தூரத்துக்கு போயிருக்கானே, மறக்க முடியலமா அவனை. வீட்டுல இருந்து 3வது ஆளும் வெளிநாட்டுக்கு போயிட்டது. சின்ன துஷ்யந்தன் தான். அவரும் ஜெர்மனிக்கு போயிட்டார். பெரியண்ணையும் அண்ணியும் தான் கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சவே. பெரியண்ணைக்கு சரியான காசு கஷ்டம், பாவம். மனோகரி மச்சா சிங்கப்பூர்ல இருந்து படங்கள் அனுப்பி இருக்கிறா. நல்ல வடிவா இருக்கிறா. பெற்றக்காவை கண்டே இவ்வளவு காலம். இந்த இரவு நேரத்துல வார கதவை திறந்து பாப்பா. நீங்களா? என்ன இந்த நேரத்துல? என்ன நடந்து சொல்லுங்க. டாடி, அந்த ரோபினை மேரி பண்ண சொல்லி கரைச்சல் கொடுத்தார். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் he had made arrangement for the wedding. நான் முடியாது சொல்லியும் அவர் கேட்கல.
வசந்தன், நீங்க வந்து டேடியோட கதையுங்க. நான் ஜெயந்தனை தவிர யாரையும் மேரி பண்ணவே மாட்டேன். ஓகே ஓகே பேட்ரிஷா, வீட்டுக்கு நேர போங்க. நான் வந்து நாளைய காலமே அங்களோட கதைக்கிறேன். Vasantan, how can you tell me to do this foolish thing? இந்த அளவு arrangements முடிஞ்ச பிறகு how can I stop this wedding? சொல்லு வசந்தன். I know, uncle. Uncle, now is the time for me to say goodbye to you. Hey, why do you say that? ஏன் goodbye சொல்ல போறேன்னு சொன்னது? Uncle, நான் முதலா கொழும்புக்கு வந்தது முதல் up to now நீங்கள் எனக்கு தகப்பன் மாதிரி தான் நடந்தீங்க. நீங்கள் இவ்வளவு தூரம் வேதனைப்பட நான் தொடர்ந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுல அர்த்தமே இல்லை அங்கிள். நான் போறேன் அங்கிள். வசந்தன், wait. Yes, uncle. What do you want me to do? நீ எனக்கு மகன் தான். ஒன்னும் இலக்கு நான் ரெடி இல்லை. Tell me what to do. இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லித்தானே கேட்கிறது. Okay, that is decided. Uncle, my daddy. என்ன களைச்சு போன மாதிரி ஆபீஸால வாரீங்க? ஆபீஸ்ல சரியான வேலையே? சும்மா லெட்டர்ஸ் ஏதாவது வந்ததா? மறந்தே போனேன். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு லெட்டர் வந்தது. மனோகரி போட்டிருக்காள். அன்பு குறித்தான பெரியத்தான், சித்ராக்கா, சேகர்குட்டான் எல்லோருக்கும் மனோகரியின் அன்பான நல்வாழ்த்துக்கள். இங்கு நான் நிலைமையே இருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஃபேக்டரியில் இன்னும் ஒரு தமிழ் பிள்ளையும் வேலை செய்யுது. நீங்கள் என் மீது காட்டிய அன்பை என் வாழ்நாள் உள்ளளவும் மறக்க மாட்டேன். சித்ராக்கா, அத்தான கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரையலாம். அக்கா, ஊருக்கு போக கிடைத்தா என் அப்பாவையும் பார்த்துக்கொள்ளுங்க. இத்துடன் 150 சிங்கப்பூர் டாலர்கள் அனுப்புகிறேன். நான் அனுப்புகிறதை குறவிலங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்க. ராமர் அணை கட்ட சிறு அணில் உதவி செய்ததா? இந்த சிறு அணிலும் உங்களுக்காக தன்னால் ஆனது செய்யும். இத்துடன் இக்கடிதத்தை முடித்து விடைபெறும் உங்கள் அன்பை பாக்கியமாக கருதும் மனோகரி. அத்தான், மனோகரி நினைக்க பெரிய பரிதாபமா இருக்கு. பாவம், அவள் ஊரை விட்டே வழிகிட்ட அறியாதவள். எங்கேயோ தொலை தூரத்துல போயிருக்க வேண்டி வந்தது நினைக்கத்தான் கவலையா இருக்குது. சித்ரா, மனோகரியின் அம்மா லட்சுமி மாமி செத்தா பிறகு கனகு மாமாவும் கொண்டு போயிட்டார். உங்க அப்பாவை இந்த சித்த வீட்டுல பார்த்தனே, ஓடி ஓடி எல்லா அலுவலும் அவர் தானே பார்த்தவர். எங்கட குடும்பங்கள்ல என்ன நடந்தாலும் அவர் தான் முன்னுக்கு நிற்பார். எல்லாற்ற பாரங்களையும் சுமந்து அவற்றை முருகன் கூனி போச்சு. சாம்பமூர்த்தி சார் என்ன செய்யறாரோ தெரியல. அந்த தெய்வம் இருக்கிற திக்க பார்த்து கும்பிட வேணும் சித்ரா. எங்கட குடும்பத்துக்கு அவர் செய்த உதவி கொஞ்சம் நெஞ்சமல்ல. அப்பாவின் சித்த வீட்டுல ஒரு மூலையில சுவரில சாஞ்சி கொண்டிருந்து அவர் அழுது கொண்டிருந்தது இப்பவும் என்ன கண்ணு கிடைக்குது. அத்தான், நந்தினியாவை வருகிறமா? அவன் ராகேஷ் சரியா என்ன போல என்று அம்மாவுக்கு நந்தினி கடிதம் போட்டாளாம். வந்தால் அவனை பார்க்கலாம். நெத்திரையும் கண்ணுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுங்கோவனத்தான். சாப்பிடுவேன். சித்ரா, உடம்பெல்லாம் சரியாவே இருக்குது. சுட சுட இப்பத்தானே கோப்பி குடிச்சு போட்டு படுத்த நீங்க, அதுதான் எனக்கும் போயிருக்குது. இருக்கும். இந்த முழங்கை தோளடி பின் முதுகெல்லாம் சரியா உழையிற மாதிரி இருக்குது. சித்ரா, என்ன ஏதாவது ஒரு மாதிரி இருக்குதே?
இல்லடா, அப்படி ஒண்ணுமில்ல. ராசாத்தி, தம்பி ஒரு தூக்கி கொண்டு வரையே. ஏன் நெஞ்சு பிடிச்சு கொண்டு நெஞ்சுக்கு ஏதாவது செய்யுதே ஏதோ நெஞ்சுக்கு மெல்லிய ஊசியால மாதிரி பயப்படாத. ஏதோ மாய்வு கூடமோ என்னவோ. ஒரு நாளும் இப்படி நீங்க நெஞ்சில ஓட்டு சொன்னதே இல்ல. நான் எங்க எழுப்பி டாக்ஸி வந்து பார்க்க சொல்றேன். சேகர தூக்கி எனக்கு பக்கத்துல கிடத்தி போட்டு போறா. சத்திய அப்பன் அப்பன் எந்த ஆளுகிற இங்க அப்பா அந்த கையப்படி, அப்பா அந்த கையப்படியட. உனக்கு என்னடா குறை? ஜெயந்தன் சித்தப்பா, துஷ்யந்தன் சித்தப்பா, கனடா மாமி, சாந்திரி மாமி, மனோகரி என்ற அப்பம்மா எல்லாரும் இருக்கிறமேடா. பிரகீர் அழுகிறேன். அழாதேடா, அழாதேப்பன். டாக்ஸி வந்துட்டு எழுந்து நடந்து வருவீங்களேடா. சொல்லுங்கடா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதே, பெரியண்ணா வசந்தன் வேலை கிடைச்சு வீட்டுல இருந்தவளை கிட்ட முதலாவது நாள். அந்த சந்தோஷத்தை இன்னும் மறக்காத நிலைமையில பெரியண்ணா உலகத்தை விட்டே போயிட்டாருன்ற துன்பத்தை நாங்கள் எப்படி தாங்குவோம்? நந்தினி அக்கா, ஜெயந்தன் அண்ணா 2 பேரும் வந்தவே. அவையும் திரும்பி போற நாள் வந்துட்டது. அண்ணியும் சேகரும் ஜெயந்தன் அண்ணாவும் கொழும்புக்கு போயிட்டினான். அம்மா, பெரிய அண்ணன் என்னை பற்றி முந்தி ஏதாவது கேட்கிறவரு? பிள்ளை கடிதம் போட்டவளோ அம்மாண்டு கேட்கும். ஓமண்டு சொன்னால் அதோட பேசாமல் போயிடுவான். எனக்கு தெரியும். என் அண்ணன் சாகைக்கே மேல கோபமா தான் இருந்திருப்பேன். இல்லையக்கா, நீங்கள் வந்தால் ராகேஷ பாக்கலாமண்டா அன்னைக்கு அண்டைக்கு இரவுன்னு சொன்னவரா? நாங்கள் எல்லாருமே தானே வேற இருந்த நாங்கள். இப்படி சில்வாங்கள்ட மெசேஜ் கிடைச்ச உடனே அழுது உளர தொடங்கிட்டு எல்லாரும் வேற சீர்ச்சிருக்கையில என்னையாவது போக சொல்லி வேற அனுப்பிவிட்டேன். அக்கா, சரியா பெரியண்ணை போலதான் ராகேஷ், அப்பாவை போலதான் பெரியண்ணை சேகர் 2 பேரும் எங்களை விட்டு போக இல்லக்கா. அவ எங்க போறது? இங்கேயே சுத்தி கொண்டிருப்பிடும். ஆமா, கனக மாமா வார. வாங்கோ அண்ணன், இதுல இருங்கோ. மற்றது அண்ணன், உங்களுக்கு தான் முதல்ல சொல்றேன். ஜெயந்தன அந்த வீட்டுக்கார பிள்ளைக்கு இன்னும் அம்மாவுக்கு மருமகளா வர போறவண்ட பேரை சொல்ல தெரியாது. சொல்லுங்க அம்மா. பட்ரிஷா, நீ சும்மா இரு. நான் புள்ளியாண்டு கூப்பிட்டுட்டு போவேன். அண்ணே, பெரிய தம்பி அவைக்கு வாக்கு கொடுத்தபடி எழுத்த முடிச்சு கொண்டு போக சொல்லி எழுதி இருக்கிறேன். அம்மா, நீங்களும் சாந்தினியும் தனியே இங்க இருந்து கஷ்டப்படாம கனடாவுக்கே வேறுங்கோவன். இவரும் வழிக்கு வழி அதுதான் சொல்லிவிட்டவர். தான் ஸ்பான்சர் பண்ணலாமா? பாப்பம் பார்ப்ப மண்டியில. அம்மா, உங்களுக்கும் சாந்தினிக்கும் பாஸ்போர்ட் எடுக்க வேணும். அந்த ஒழுங்குகளை கொழும்புல பார்க்க சொல்லி ஜெயந்தனுக்கு கடிதம் போடுறேன். என்ன அக்கா, அம்மாவுக்கு பாஸ்போர்ட் எடுங்க, எனக்கு வேண்டாம். என்ன நீ என்ன சொல்ற? எங்கட அண்ணியையும் சேகரையும் மறந்துட்டீங்களே. எங்கட பெரியண்ணியை மறந்ததுக்கு சரிய காது சாந்தினி. அக்கா, அன்னைக்கு தாய் தாப்பன் ஒருத்தரும் இல்ல, இப்ப அண்ணையும் இல்லாமல் போயிட்டார். அண்ணா, அம்மா சொன்னது போல எங்களுக்கு பக்கத்துல ஆவியானண்டு கேட்டு கொண்டிருந்தார்.
உங்களுக்கு சொல்றேன் அண்ணா, நான் சாகும் வரைக்கும் அண்ணியும் சேகரையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அண்ணா. இது சத்தியம். என்ற திரவியம் நீ எங்களை பண்ணிட்ட, நீ எங்களை பண்ணிட்ட. என்னையே அசத்திட்டா அந்த சின்ன மொட்டு. இவ்வளவு வைராக்கியத்தை இதயத்தில் வச்சிருக்கும்னு நானே எதிர்பார்க்கல. நான் இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு. எல்லாரோட கனவுகளையும் ஏக்கங்களையும் அவதானிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முத்துவோட குடும்பத்தோட கனவுகளுக்கு என்னாச்சு? தன் குழந்தைகளை ஆளாக்கி படிக்க வச்சு நல்லா வாழ வைக்கணும்னு முத்துவும் பாக்கியமும் கனவு கண்டாங்க. அது ஒரு அளவுல நிறைவேறத்தான் செஞ்சது. குழந்தைகள்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க. இந்த மண்ணை விட்டு போயிட்டாங்களேங்கிற கவலை எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவங்க ஏதோ நிம்மதியா இருக்காங்களே, அதுவே போதும். நந்தினி, மனோகரி 2 பேரும் கண்ட கனவுகள் பாவம் சிதறி கலைஞ்சு போச்சு. வசந்தன், ஜெயந்தன், பட்டேஷியா இவங்க கனவு ஓரளவுக்கு நனவாயிடுச்சு. ஆனா பழமா கணவனோட வாழ்வுங்கிற கனவை கண்டுகிட்டு இருந்த சித்ராவோட கனவை பாழும் விதி கலைச்சிருச்சு. சரி, இதுக்கெல்லாம் யாரு விட கண்டுபிடிக்கிறது? K.S. பாலச்சந்திரன் எழுதிய மண்ணின் மனம் கமழும் கிராமத்து கனவுகள். பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் முத்தையா, டி. ராஜகோபால், சாமமூர்த்தி, எஸ். ராம்தாஸ், சில்வா, எஸ். செல்வசேகரன், வசந்தன், K.S. பாலச்சந்திரன், ஜெயந்தன், அருணா செல்லத்துறை, துஷ்யந்தன், கே. ராமச்சந்திரன், கனகமாமா, மயில்வாகனம் சர்வானந்தா, ஸ்ரீதரன், கண்ணத்துறை லோகேந்திரன், சிவபாக்கியம், AMC ஜெயஜோதி, நந்தினி, கமலினி செல்வராஜன், சித்ரா, நெய் ரஹீம் ஷஹீத், பட்ரிஷியா, யாழ்வி செல்வராஜன், மனோகரி, சசிகலா சர்மா, சாந்தினி, ஜானகி செல்லத்துறை, சுந்தரலிங்கம், பிராங்க் புஷ்பநாயகம், மனைவி மணிமேகலை ராமநாதன், நாதன், ஜெயசுரத்னம் நேசன், ஜீவகுமார், வி. திவ்யராஜா, நண்பன், S.G. பிரகாஷ். பின்னணி இசை மோகன் ரங்கன். தயாரிப்பு S. ராம்தாஸ்.